அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திருவாரூரில் இன்றைக்கு கமலாலயம் வடகரையில் நின்று கொண்டு கல்யாண மாலையின் பொங்கல் பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது எங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. என்ன காரணம் என்றால், கல்யாண மாலை திரு மோகன் அவர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். அவர் வாழ்ந்த வீடு இங்கிருந்து 3வது வீடு. இந்த தமிழ் மண்ணின் கடவுள் நமக்கெல்லாம் அரசனாக விளங்குபவர் தியாகராஜ பெருமாள். அதனால் இந்த ஊரின் சுந்தரர் தேவார பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குகின்றோம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புனர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மயல் என்றறிவுண்ணா எம்மானை எளி வந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானை மறக்கலும் மாமே, அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே, அணி ஆரூரானை மறக்கலுமாமே. இந்த ஊருக்கு என்ன பெயர்? நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம். இந்த திருவாரூர் மண்ணை பற்றி திரு மோகன் அவர்கள் பேசாத நாள் இல்லை, நினைக்காத நாள் இல்லை. நான் எவ்வளோ பெரிய பாடகனாக இருக்கணும் தெரியுமா? நான் மும்மூர்த்தி சபாவில் நான் பாடின பொழுது நான் எப்படி பாடுவேன் தெரியுமா? ஆனால் கல்யாண மாலை திரு மோகன் அவர்கிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பாடகர்களாக பல பேர் இருக்கிறார்கள், ஆனால் கல்யாண மாலை செய்வதற்கு திருவாரூர் தந்த மண் என்பது திரு மோகன் அவர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர். அவர் டிவி மோகன் என்பது எல்லா இடத்தையும் தஞ்சாவூர்னு மாற்றிட்டாங்க. ஆனால் உண்மையில் அவர் திருவாரூர் வைத்தியநாதன் மோகன் அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே வந்த உடனே அத்தனையும் கண்ணில் தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலிங். இந்த கமலாலயத்தில் தான் நான் குளிப்பேன். இந்த தியாகேசரை சில 1000 தடவைகள் தரிசனம் பண்ணியிருக்கிறேன். இந்த விஎஸ் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். உலகம் முழுக்க போகிறோம். யார் அமுச்சு வச்சா? தியாகேசன். தியாகேசன் தான். இத்தனை 1000 முறை என்னை வந்து பார்த்தேன் இல்லையா? போ, எங்கே பார்த்தாலும் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்து திரும்ப என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து தரிசனம் பண்ண அப்படின்னு ஒரு ஆக்ஞா இருக்குது. கடவுள் கொடுக்குற விஷயத்தை யாராலையும் கொடுக்க முடியாது, கடவுள் தான் கொடுக்க முடியும். அதை தான் கொடுத்தாரு. இன்றைக்கி மார்னிங் போய் உருகி வேண்டிக்கிட்டு அவரை பார்த்தேன். மகாராஜா, கடவுள்கள்லேயே இந்த ஏரியாவில் உள்ளதில் வந்து ராஜா அவர். இந்த லைஃப்பை என்னால் மறக்க முடியாது. இந்த நாளையும் உங்களோட பகிர்ந்துக்கிற இந்த நாளையும் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. வாழ்த்துக்கள். கல்யாண மாலை திருவாரூர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் நாகப்பட்டினம் எம்பி திரு செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாடன், திருவாரூர் முனிசிபல் சேர்மன் திருமதி புவனப்பிரியா செந்தில், திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லயன் டாக்டர் SMB துரைவேலன், டாக்டர் ஸ்ரீதர், திருவாரூர் DMK ட்ரெஷரர் திரு M வெங்கடேசன், மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திரு மைதீன் G சுவாமிநாதன், திரு சுந்தரேசன், திரு SVT கனகராஜ், சேர்மன் ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பு, விஜயபுரம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் திரு CA பாலு, யமுனா மெடிக்கல் திரு நடராஜன், திரு தியாகராஜன் ரிட்டையர்ட் இன்ஜினியர், நீடாமங்கலம் திரு நீலன் அசோகன், விஜயபுரம் திரு கேசவன், பட்டிமன்ற முன்னோடி பேச்சாளர் திரு சண்முக வடிவேல், மயிலாடுதுறை A தமிழ்செல்வன் மற்றும் குருக்கள் வாகேசன் அவர்கள். உலகலாம் உடன்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன்,
அழகில் சோதியன் அம்பலர்த்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருவாரூர் பிறந்தாலே முக்தி தருகின்ற ஊர். ஆசியாலேயே மிகப்பெரிய தேருக்கு சொந்தமான ஒரு ஊர். திரு ஆரூர் பிறந்தார்கள் அத்தனை பேருக்கும் அடியேன் என்று சுந்தரரை பாட வைத்த ஒரு ஊர். பறவை நாச்சியாருக்காக சிவபெருமானே தூதாக நடந்து சென்ற ஒரு ஊர். பசுவின் துயரை துடைப்பதற்காக தன் மகனையே தேர்காலில் இட்ட ஒரு மனுநீதி சோழன் ஆட்சி செய்த ஊர் இந்த ஊர். கர்நாடக மும்மூர்த்திகளும் அவதரித்த ஒரு ஊர். தமிழகத்தின் ஆட்சி கட்டிலில் 5 முறை அலங்கரித்த டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஊர். இப்படி அரசியல், ஆன்மீகம், இசை, நீதி என்று தமிழகத்திலேயே மிக பேரூராக திகழ்ந்து கொண்டிருக்கிற திரு ஆரூர் மண்ணை சேர்ந்த தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 25 ஆண்டுகளாக மக்கள் சேவையையும் தமிழ் சேவையையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற எங்கள் கல்யாண மாலையின் வெற்றி மாலையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற சிங்கப்பெண் திருமதி மீரா நாகராஜன் மேடம் அவர்களே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் பின்னணியில் நின்று முன்னணியில் நகர்த்தி கொண்டிருக்கிற எங்கள் வழிகாட்டி ஐயா திரு மோகன் அவர்களே, கல்யாண மாலை குழுமத்தைச் சேர்ந்த எங்கள் இனிய நண்பர்களே, இந்த அருமையான லட்சுமி மகால் மண்டபத்திலிருந்து வெளியில வந்தாலே இந்த பக்கம் கோவில், இந்த பக்கம் குளம், இப்படி ஒரு அமைப்பாக ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்து ஒரு மங்கள நிகழ்வுக்கு தந்திருக்கிற அந்த அற்புதமான மனம் படைத்தவர்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கல்யாண மாலை இந்த திருவாரூரில் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் ஐயா சுவாமிநாதன் அவர்களுக்கும் சுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவாரூர் மண்ணின் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன என்றால், எங்கள் பட்டிமன்ற உலகில் எங்களுடைய முன்னத்தியராக இருக்கக்கூடிய எங்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுக்கு மிக நெருங்கிய வயதிலும் நெருங்கிய அனுபவத்திலும் இருக்கக்கூடிய திருவாரூர் சண்முக வடிவேல் ஐயா அவர்களுக்கு எங்கள் தலைவணங்கிய வணக்கங்கள். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்து, பேச வந்திருக்கிற என்னுடைய அன்பு பேச்சாளர்களுக்கும் பணிவான வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து உங்கள் அத்துணை பேருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக கல்யாண மாலை மீரா மேடம் தலைப்பு கொடுக்கும்போது ஒன்று ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கொடுப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக கொடுப்பாங்க. ஆனால் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. நாங்களே மேடத்துக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறோம், தலைப்பு கொடுத்த தானே தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யோசிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு சூழல் எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். கடந்த 10 நாளா யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி கவனமாக இருங்கள். சுங்கம், சிபிஐ, காவல்துறை, நீதிபதி இவர்களிடமிருந்து அழைப்பு வந்தால் அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். என்னங்க இது வாழ்க்கை? சைபர் குற்றவாளிகள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணா நம்ம காவல்துறை, நீதித்துறை, சிபிஐக்கு போய் சொல்றது போக அவங்க ஃபோன் பண்ணாலே அவங்க சைபர் குற்றவாளிகளா இருப்பாங்களாம். அப்ப குற்றவாளிகள் எந்த மாதிரி ஆயிட்டாங்க பாருங்க. குற்றவாளிகள் குற்றவாளிகளாவே வந்த காலம் போய் நீதிபதி மாதிரி, காவல்துறை மாதிரி, சிபிஐ மாதிரி அவங்க வர்ற காலம் ஆகிவிட்டது. அவ்வளவு ஒரு சூழல் இன்னைக்கு இறுக்கமா போய்கிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் புடவை கடைக்கு நம்ம பெண்கள் போகும்போது எம்எஸ் அம்மா புடவை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பாருங்க குஷ்பு புடவை, நதியா புடவை, நயன்தாரா புடவை வரைக்கும் வந்தாங்க. நான் போன வாரம் எங்க ஊர்ல பாக்குறேன், ஒரு அம்மா புஷ்பா 2 புடவை கொடுங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கடைக்காரர் கேட்கிறார், இந்த ராஷ்மிகா போட்டிருந்த புடவையாமா? இல்ல, அல்லு அர்ஜுனா கட்டியிருந்த புடவை. எங்க புடவைனாலே பெண்கள் உடுத்தினது தானங்க கேட்பாங்க. அந்த திரைப்படத்துல அல்லு அர்ஜுனாங்கிற கதாநாயகன் உடுத்தின சேலையை இன்னைக்கு வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. அந்த திரைப்படத்துல அல்லு அர்ஜுனா போலீஸ ஓட ஓட விடுவாரு, நிஜத்துல போலீஸ் அவர் ஓட ஓட விட்டுட்டு இருக்கு. எப்படி சூழல் முன்னுக்கு புண் ஒரு முரணான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு யாருக்குமே தெரியல. என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம உட்காந்து எப்படியாவது பில்கேட்ஸ் லெவலுக்கு வந்துடலாம் அப்படின்னு நாம கனவு கொண்டுட்டு இருக்கோம். பில்லு கட்டுன்னு சொல்லி மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. பட் சாதாரண குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்தா இயல்பா இருக்காங்க. சந்தோஷமா இருந்தா குழப்பம் வந்துடும். நீங்க பாத்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீங்க ஆபீஸ்லயோ வேலையிலயோ இருக்கும்போது உங்க மனைவி உங்களுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு வைங்க. நீங்க ஃபோன் எடுத்து, என்ன காய்கறி தானே, சாயங்காலம் வாங்கிட்டு வந்துடுவேன்.
அது இல்லைங்க, மாவு பாக்கெட் தானே வாங்கிட்டு வந்துடுறேன். அது இல்லைங்க, ஐ லவ் யூங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு உங்க மனைவி சொல்றாங்கன்னு வைங்க, காலையில கிளம்புற வரைக்கும் நல்லா தானே இருந்தா, திடீர்னு இப்படி வார்த்தை விடுறாளே, ஒருவேளை 10 பவுன் நகை நம்ம அடகு வச்ச விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, ஏதாவது பட்டு புடவை கேட்பாளோ, அவங்க அம்மா அப்பா எதுவும் 10 நாள் நம்ம வீட்டுக்கு வர போறாங்களோ, திகிலாயிருவாரு. இப்போ அவங்க ஃபோன் பண்ணி சண்டை போட்டா நல்லா இருப்பாங்க, பாசமா பேசிட்டா திகிலாயிருவாங்க. சரி சரி வை அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. சாயந்தரம் 4 மணிக்கு நீங்க உங்க மனைவிக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் போட்டு என்னம்மா செய்யற, இந்த இப்பதான் பாத்திரம் விளக்குனேன், துணியெல்லாம் துவைச்சேன், என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்க. குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கீங்க. 1 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா நடக்கிறதே வேற. சண்டை போட்டிங்கன்னு வைங்களேன், இயல்பா இருக்கும், அப்பாடா எப்பயும் போல வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனா பாசமாவோ சந்தோஷமாவோ ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்தால் ஏன் என்னாச்சு அப்படிங்கிற பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை சூழல் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இந்த சூழ்நிலையில நம்மை கொஞ்சமாவது உயிர்ப்பிப்பதற்கு, நம்மை கொஞ்சமாவது இலகுவாக்குவதற்கு, கொஞ்சமாவது நம்ம மனசை தாளாட்டுகிறமான ஒரு சூழலுக்கு நம்மை மாற்றுவதற்கு நமக்கு கிடைத்த ஒரே ஆறுதல் தான் இந்த பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் தான் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி போடும். ஏதோ ஒரு துயரத்தின் விளிம்பில் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு குழந்தை அப்பதான் குளிச்சுட்டு சோப்பு வாசனையோட வந்து கழுத்தை கட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், ஒரு சுகமா இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு நமக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு தான் இந்த மண்ணில் கொண்டாடப்படுகிற பண்டிகைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலயும் இன்னைக்கு நாம தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம். 1 நாள் 2 நாள் இல்ல, 4 நாள் கொண்டாடுகிற ஒரே திருவிழா தைப்பொங்கல் திருவிழா. நீங்க தைப்பொங்கலுக்கு முந்தின நாளே பொங்கல் தொடங்கிரும். போகி பண்டிகை அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுவோம். வீட்டுல இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திருவிழா. அது வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, மனசையும் சுத்தப்படுத்துறது. மறுநாள் தைப்பொங்கல், எல்லாமே புதுசு, புதியன புக வேண்டும். அன்னைக்கு எல்லா பொருளும் புதுசா வாங்கி வச்சு சூரியனை பார்த்து வணக்கம் சொல்லி அந்த விழாவை நம்ம தொடங்குவோம். இந்த உலகத்தில் யார் இல்லைன்னா இந்த உயிரினங்களே வாழ முடியாதுன்னா, சூரியன் இல்லை என்றால் இந்த உயிரினங்கள் வாழவே முடியாது. அந்த சூரியனை வணங்கி தைப்பொங்கல் இட்டு நம்ம வாழ்க்கையை புதுப்பிக்கிற நாள் தான் இன்றைய தைத்திருநாள். மறுநாள் மாட்டுப்பொங்கல். நம்ம கூடவே உழைச்சிச்சுல்ல, குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நம்மோடு பாடுபட்ட அந்த பசுக்களையும் அந்த மாடுகளையும் கொண்டாடுவதற்காக நம்முடைய தமிழன் கண்டுபிடிச்சதுதான் மாட்டு பொங்கல் என்கின்ற ஒரு அற்புதமான விழா. இன்னைக்கு நம்ம மதுரை பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர்லயும் அவனியாபுரத்திலயும் நடக்கிற ஜல்லிக்கட்டு இருக்குது. காண கண்கொள்ளா காட்சி. டிவியில பார்த்திருப்பீங்கல்ல, மாடும் மனிதனும் உறவில் ஒன்றுபட்டவர்கள் என்று அந்த வீரத்துல சமமா நிக்கிற அந்த களம் காணுகிற நிகழ்வு இருக்கு பாருங்க. அது நம்ம தமிழனுக்கு மட்டுமே சொந்தமான தனி சொத்து தான் இந்த மாட்டு பொங்கல் விழா. கடைசி நாள் ஒண்ணு இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா கறி சாப்பிட்டுட்டு தூங்குற நாள் நினைச்சிட்டு இருக்காங்க. அது காணும் பொங்கல். இது வரைக்கும் நம்ம போய் பார்க்கணும்னு நினைச்ச சொந்தக்காரங்களை உறவுக்காரங்களை தலை வச்சு கூட பார்க்காத நம்ம நேசத்துக்கு உரியவர்களை எல்லாம் அந்த ஒரு நாள்ல நேர்ல போய் பார்த்து அந்த உறவை புதுப்பிப்பதற்காக காணும் பொங்கல் நமக்கு கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் இப்படின்னு எல்லா பண்டிகையும் நம்மை புதுப்பிப்பதற்கும் நாம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பண்டிகைகள் எங்கே கொண்டாடப்பட்டா ரொம்ப முழுமையானதாக இருக்கிறது? இந்த பண்டிகைகள் முழுமையாக கொண்டாடப்படுவது கிராமத்திலா நகரத்திலா அப்படின்னு ஒரு அழகான பட்டிமன்ற தலைப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 6 அறிஞர்கள் பேச வந்திருக்கிறாங்க. கிராமத்துல தாங்க பட்டிமன்றம், பண்டிகைகள் எல்லாமே சூப்பரா கொண்டாடுறோம்னு பேசுவதற்கு கிராமத்துல இருந்தே ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ராஜராஜேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறாங்க. கடையத்துல இருந்து வந்திருக்காங்க. கடையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடையம் வந்து ஒரு முக்கியமான ஊர். மகாகவி பாரதிக்கே பொண்ணு கொடுத்த ஊர். கிராமம் தாங்க பண்டிகையை அப்படி கொண்டாடுவதற்கு சூப்பரான ஊர் அப்படின்னு பேசுறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அந்த அணிக்கு அழகு சேர்ப்பதற்கு மதுரையிலிருந்து நம்முடைய இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு இசை ஆசிரியர், நல்லா பாடவும் பேசவும் கூடியவங்க. அதே அணியில கோவையிலிருந்து எங்கள் அன்பு சகோதரன் தனபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நேத்து தான் ஒரு பேய் படத்துல நடிச்சுட்டு இருக்கிறார். அட்டைக்கட்டின்னு ஒரு ஊர்ல போய் பேய் படத்துல எல்லாரும் கதவை தட்டி பேய் வருது எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் இங்கே கிளம்பி வந்துட்டார். இன்னைக்கு அவர் பேசுற கொங்கு தமிழ் வந்து உலகம் முழுக்க பிரபலம். இந்த 3 பேருமே கிராமத்துக்காக, கிராமத்துல தாங்க பண்டிகை நாங்க கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாட முடியாது அப்படின்னு உற்சாகமா பேச வந்திருக்கிறாங்க.
இந்த பக்கம் அன்பு தம்பி அபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதே மண்ணை சேர்ந்தவர், மால்தீவ்ஸ்ல எல்லாம் வேலை பார்த்திருக்கிறாரு. சேலத்துல பேராசிரியரா இருந்தவர். இன்னைக்கு பட்டிமன்ற உலகத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை வளர்த்து கொண்டிருக்கிற டாக்டர் அபு அவர்கள் உங்க மண்ணிலிருந்து வந்த ஒரு பேச்சாளர். அதே அணிக்கு அணி சேர்க்க சௌமியா விமல் அவர்கள் நம்ம பக்கத்துல மாயவரம் மண்ணை சேர்ந்தவங்க தான், ஆனா இருக்கிறது துபாய். அவங்களுடைய முகவரி வந்து நம்பர் 6 விவேகானந்த தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். அவங்க வந்து வெளிநாட்டில் கொண்டாடுறதாங்க பண்டிகைனா அப்படின்னு உற்சாகமாக பேச வந்திருக்கிறாங்க. இந்த அணியில் எங்களுடைய பட்டிமன்ற குடும்பத்தின் இளைய சகோதரியும் ஆனால் ரொம்ப நாளாக இந்த பட்டிமன்றத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தங்கையுமான அனுக்கிரகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்க தமிழறிஞர் ஐயா திரு சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுடைய அணியில் ரொம்ப சிறப்பா பேசக்கூடியவங்க. நகரம் தாங்க எந்த பண்டிகையும் கொண்டாடுறதுக்கு அருமையான இடம்னு பேசுறதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. எங்க மீரா மேடத்துக்கும் மோகன் ஐயாவுக்கும் ஒரு பண்பு உண்டு. பெரியவர்களுக்கு மட்டுமே இந்த தமிழ் சொந்தமானது அல்ல, அடுத்த தலைமுறைக்கும் இதற்கான பங்கை தர வேண்டும், அவங்க வளர்வதற்கு ஒரு களம் அமைத்து தர வேண்டும் என்று எங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களையும் கூட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. நம்ம கடையத்திலிருந்து வந்திருக்கிற ராஜராஜேஸ்வரி அவர்கள் கிராமமே அப்படின்னு பேச வர்றாங்க. திருவாரூர்னாலே தேரழகு, திருவாரூர் மக்கள் எல்லாம் பேரழகுன்னு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நம்ம தமிழர்களோட பண்பாட்டின் அடையாளம் தாங்க இந்த பண்டிகைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க முழுமை இருக்கும், மகிழ்ச்சியும் மனநிறைவும் எங்க இருக்கோ அங்கதான் முழுமை இருக்கும். இவங்க நகரத்துல என்ன கொண்டாடுறாங்க, கொண்டாட அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு. ஆனா கிராமத்துல தாத்தா பாட்டி பேரன் பேத்தி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை நாத்தனாரு கொழுந்தனாரு கொழுந்தியான்னு இப்படி குடும்பமா சந்தோஷமா குதூகலமா கொண்டாடுவோம் பாத்தீங்களா. அதுக்கு பேர் தாங்க பண்டிகைகள். அங்கதானங்க முழுமை இருக்கும். இவங்க நகரத்துல என்ன செய்யறாங்க, அபார்ட்மெண்ட்ல அடுக்குமாடி கட்டடத்துல நோ குக்கிங் ஒன்லி புக்கிங். டிக்கெட்டை புக் பண்ணா பரவாயில்ல நடுவர் அவர்களே, டீயை கூடவா புக் பண்ணுவீங்க நீங்க? போற போக்குல வெண்ணி தண்ணியவே புக் பண்ணி வாங்கினாலும் வாங்குவாங்க. அங்க ஆளுக்கு கையில வீட்டுல இருக்கிறதே அம்மா அப்பா பிள்ளைங்க மட்டும்தான். ஆளுக்கு கையில ஒரு போனை வச்சுட்டு ஆளுக்கு ஒரு முக்கில் உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இதுல எங்க பண்டிகைகளை அவங்க சிறப்பா கொண்டாட முடியும்? ஆனா எங்க கிராமத்துல வந்து பாருங்க, எல்லா பண்டிகைகளையும் பண்பாட்டோட நாங்க கொண்டாடுவோம். தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், கிறிஸ்துமஸா இருக்கட்டும், ரம்ஜானா இருக்கட்டும், நகரத்துல உள்ளவங்களுக்கு அது ஒரு நாள் லீவு. ஆனா எங்க கிராமத்து மக்களுக்கு ஒரு வருஷ கனவு. எப்போ தீபாவளி வரும், எப்போ பொங்கல் வரும், எப்போ அடுத்த பண்டிகை வரும், பட்டாசு புது துணி பெரியவங்களோட ஆசீர்வாதம் அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து செய்யற பலகாரங்கள்னு சொல்லிட்டு எவ்வளவு எதிர்பார்ப்போட நாங்க இருப்போம். ஆனா நகரத்துல என்ன நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எதிர்கட்சியில இருக்காங்கல்ல இந்த சிட்டி சிட்டிசன்ஸ். அப்ப நீங்க நாங்க வந்து வில்லேஜ் வாரியர்ஸ். நீங்க ஒரு வில்லேஜ் வாரியர் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம புது துணி பெரியவங்க எடுத்துருவாங்க, தாத்தா பாட்டி எடுத்து அதுல மஞ்சளை தொட்டு வச்சு ஒரு ஆசீர்வாதமா நம்ம அவங்க காலில் விழுந்து திருநீர் பூசி அன்பா நம்ம கையில கொடுப்பாங்கல்ல, அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கு? இவங்க போன்ல ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸை. அதை யாருக்குனாவே 10-15 பேர் ட்ரையல் பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஏமா அந்த புடவை தானே அது, நான் பளபளன்னு இருக்கும் போதே சந்தேகப்பட்டேம்மா. அதை வாங்கி இவங்க கெட்டுறாங்களே, இதுல எங்கெங்க இவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும்? அதுல ஒரு சந்தோஷம் தான். 15 பேர் கட்டினதை நம்ம கட்டியிருக்கோமே. முழுமையான மனநிறைவு என்ன தெரியுமா? நாமளும் சந்தோஷமா இருந்து அடுத்தவங்களையும் சந்தோஷமா வாழ வைக்கிறதுல தான் அந்த நிறைவு இருக்கு. எங்க கிராமத்து பண்டிகையில பொறி விளக்கு விற்கிற அண்ணன்ல இருந்து மண்பானை செய்யற ஐயா வரைக்கும், சேலை விற்கிற அம்மால இருந்து காய்கறி பழங்கள் விற்கிற அக்கா வரைக்கும் அத்தனை சின்ன சின்ன வியாபாரிகளை கூட நாங்க வாழ வச்சுட்டு இருக்கோமே, அதுக்கு பேர் தாங்க முழுமை. நம்ம தமிழ் மாசத்துல திருக்கார்த்திகைன்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுவோம். என்ன அபுவனே, திருக்கார்த்திகைனா என்னன்னு தெரியுமானே? அதுல திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி தேடி கிடைக்காம அக்னி வடிவமா காட்சி தந்த சிவபெருமான வணங்குற விதமா சொக்கப்பனை அப்படின்னு ஒரு நிகழ்வு நடத்துவோம். எங்க அண்ணனுக்கு அந்த வார்த்தையாவது என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? சொக்கப்பனை.
ஆனா நகர்ப்புறத்துல என்ன தெரியுமா செய்வாங்க, கார்த்திகைன்னு வந்துட்டா போதும் நல்லா எங்க அக்கா சௌமியா அக்கா மாதிரி மேக்கப்பை போட வேண்டியது. எங்க எண்ணெயும் நெய்யோ திரி ஊத்தி ஏத்துனாதான் அதுக்கு பேரு தீபம். ஆனா இவங்க சிட்டில என்ன தெரியுமா செய்வாங்க, தண்ணியை ஊத்தி எறிகிற மாதிரி விளக்கு வந்துருச்சு. பாரம்பரியமா நம்ம எண்ணெய் ஊத்தி விளக்கேத்துறது தானங்க தீபம். எப்படியெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா எங்க கிராமத்துல கார்த்திகைனா வந்து பாருங்க, அகல் விளக்கு ஏத்தி அரிசி பொறிக்கு கார்த்திகை பொறினே பேர் வர்ற அளவுக்கு பிரமாதமா ஒரு பிரசாதத்தை செஞ்சு பனை ஓலையில ஒரு கொழுக்கட்டை அவிப்போமே, அந்த ருசியும் அந்த மனமும் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அது அந்த ஒரு கொழுக்கட்டையை 10 நாளா வச்சு சாப்பிடுவீங்க போட்டிருக்கு. பனைனா என்ன தெரியுமா, பனையை வெட்டி கோயில் முன்னாடி அப்படி உயரமா கெட்டி ஜாதி மதம் பார்க்காம அத்தனை சனமும் கிராமத்துல ஒன்னா கூடி நின்று அங்க நம்மளோட கஷ்டம் போகணும், நம்மளோட துன்பம் துயரம் எல்லாம் போகணும், வாழ்க்கையே ஒளிமயமாகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்ட அந்த பனையை கொளுத்துவோம் பாத்தீங்களா. அங்க எரிஞ்சு மறைகிறது வெறும் நெருப்பு இல்லைங்க, அத்தனை சனத்தோட கஷ்டமும் கண்ணீரும் அப்படிங்கிற நம்பிக்கையை தர்றதுதான் எங்க கிராமத்து பண்டிகை. அவங்க எல்லாம் வெறும் பகட்டுக்காக பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஆனா நாங்க தான் பாரம்பரியத்தோட பண்டிகையை கொண்டாடுவோம் நடுவர் அவர்களே. நான் தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்துல இருந்து பாப்பான்குளம் அப்படிங்கிற சின்ன கிராமத்துல இருந்து தாங்க வாரேன். உண்மையிலே மீரா மேடம்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். கிராமத்திலே பேசுறதுக்கு ஆளை கூப்பிடுங்கன்னா கிராமத்துல இருந்தே கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்க ஊர் பக்கத்துல பொட்டல் புதூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர் இருக்குங்க. அது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அதிகமா வாழக்கூடிய ஒரு ஊர். அங்க ஒரு தர்கா இருக்கு. இதுல என்ன சிறப்புனா, அவங்க வருஷா வருஷம் கந்தூரி திருவிழான்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்க. அங்க தீப அலங்கார திடல்னே ஒரு திடல் இருக்கு. இதுல பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்து மதத்தை சேர்ந்த நாங்களும் அந்த பண்டிகையில அங்க போய் விளக்கு ஏத்தி வழிபடுவோம்னா அதுதாங்க மத ஒற்றுமைங்கிறது. ஸ்டேட்டஸுக்கு வேணா இவங்க நகர்ப்புற பண்டிகைகள்லாம் பெருமையா தெரியலாம், ஆனா சென்டிமெண்ட்னு வந்துட்டா எங்க கிராமத்து பண்டிகை தாங்க பெருசு. ஆனா பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் ஏதாவது ஒரு பண்டிகை வரட்டும், எப்போ டிக்கெட்டை புக் பண்ணலாம், எத்தனை நாளைக்கு முன்னாடி டிக்கெட்டை புக் பண்ணலாம், எப்போ சொந்த ஊருக்கு போகலாம், சொந்த மண்ணுக்கு போகலாம், சொந்த பந்தங்களோட எல்லா டிக்கெட்டும் ஃபுல் ஆயிருது. சொந்த பந்தங்களோட உட்காந்து எப்போ கறிச்சோறு சாப்பிடலாம். ஏன் அவ்வளோ கூட்ட நெரிசல்ல கூட அடிச்சு புடிச்சு அப்படியே ஓடுறீங்களா? ஏன் ஓடுறீங்க? வாசல்ல தொங்கிக்கிட்டே 10 பேர் வர்றாங்க ஊரை பார்க்க. ஏன் தெரியுமா? அங்கதான் நம்முடைய குலதெய்வம் இருக்கு. ஏன்னா அங்கதான் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அங்கதான் முழுமையான மனநிறைவு இருக்குங்க. கடந்த தீபாவளிக்கு சன் நியூஸ்ல ஒரு செய்தி பார்த்தேன் நடுவர் அவர்களே. இந்த கழுகு பார்வை காட்சின்னு சொல்லிட்டு இந்த கேமரால சென்னை சிட்டியவே காமிச்சிட்டு அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, பண்டிகைக்காக சொந்த கிராமங்களை தேடி சென்ற மக்கள் வெறிச்சோடிய பெரும் நகரம்னு சொன்னாங்கன்னா. ஏன் ஓடுறோம்? ஏன் ஓடுறீங்க? ஏன் ஓடுறீங்க? ஏன்னா அங்கதாங்க நிம்மதியான வாழ்க்கை இருக்கு. எங்க இப்போ இங்க பட்டிமன்றம் தைப்பொங்கல் திருவிழாக்கு இவ்வளவு சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம்ல. பொங்கல்னா என்ன சும்மாவா நடுவர் அவர்களே? தலைவாசல் முத்தத்துல பசுஞ்சாணம் கரைச்சி தெளிச்சு பச்சரிசி மாவு கலந்து கோலம் போட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே மஞ்சள் சாணம் மண்ணுல பிள்ளையார் பிடிச்சி நாளில நெல்லு வச்சு 4 பக்கமும் கரும்பு வச்சு தலைவாழை இலை போட்டு தேங்காய் உடைச்சி காய்கறி பழங்கள்னு படைச்சி நம்ம மண்ணுல செஞ்ச மண்பானையில எங்க ஊர் ஆத்து தண்ணியை எடுத்துட்டு வந்து ஊத்தி பச்சரிசியும் வெல்லமும் கலந்து அப்படியே பால் பொங்கி வரும்போது ஒரு குழவை போடுவோம். அப்படியே அக்கம் பக்கத்துல உள்ள குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் ஓடி வந்துருவாங்க. எல்லாரும் ஒன்னா நின்று பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி கடவுளுக்கும் பசுவுக்கும் பறவைகளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பாசத்தோட பகிர்வோம். பாத்தீங்களா? அங்க இருக்குங்க பண்டிகைகளின் முழுமை அப்படிங்கிறது. அதுதான்மா பொங்கல். சும்மா பொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா, இவங்க அப்பார்ட்மெண்ட்ல என்ன செய்வாங்க? வாசலே கிடையாது. அப்படியே வாசல்ல இருந்தாலும் எங்க அக்காக்கெல்லாம் கோலம் போடவும் தெரியாது. ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்ட வேண்டிய வேலை. குக்கர் சத்தம் கேட்டா கூட பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் போட்டுருவான், இப்படி டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போய் ஜன்னல் கதவெல்லாம் மூடி வச்சுக்கிட்டு கேஸ் அடுப்புல குக்கரை வச்சு பாக்கெட் அரிசியும் பாக்கெட் சர்க்கரையும் வாங்கி
நீங்க ஒரு பொங்கல் வைக்கீங்களா, அதுக்கு அவங்களே ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க ஸ்வீட் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. பேர்ல மட்டும் ஸ்வீட் பொங்கல் இருந்தா போதுமா? பண்டிகையில ஒரு இனிமை வேண்டாமாங்க? அந்த இனிமை கிராமத்துல தாங்க இருக்கும், நகரத்துல எங்க இருக்குது? நாங்க நம்பிக்கையோட பண்டிகையை கொண்டாடுவோம். அவங்க மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக பண்டிகையை கொண்டாடுவாங்க. மாட்டு பொங்கல்ங்கிறது உழவனுக்கும் உழவுக்கும் நாம செய்யற மிகப்பெரிய மரியாதை. வாய் இருக்கிற மனுஷனை கூட எந்திரமா பார்க்கறது இவங்க நகரத்து வாழ்க்கை. வாயிலா ஜீவனை கூட பெத்த பிள்ளையா நினைச்சு வாழறது எங்களுடைய கிராமத்து வாழ்க்கைங்க. எங்களுடைய பண்டிகைகள் எல்லாமே இதயபூர்வமா இருக்கும். உங்களுடைய நகரத்து பண்டிகைகள் எல்லாம் எந்திரத்தனமாவே இருக்கும் என்று நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். முதல் முறையா ராஜேஸ்வரி அவர்கள் நம்முடைய கல்யாண மாலையில பேசுறாங்க. ரொம்ப சிறப்பா பேசின ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஆனா இப்ப அவங்க பேசுனதெல்லாம் நிஜமாவே அவங்க கொண்டாடினது. அந்த சின்ன கிராமத்துல அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை அப்படியே இங்க வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். பொங்கலை நமக்கு முன்னாடியே பொங்கி காமிச்ச அவங்க ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவித்து, நகரம்தான் அப்படின்னு இதெல்லாம் உடைக்கிறதுக்கு வருகிற நம்ம திருவாரூர் அபு அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளாக வழங்கி அந்த அணியவே ஒரு வம்பு கெடுத்திருக்கிறாங்க. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் வாடாத மாலை, வாசம் குறையாத மாலை, அது கல்யாண மாலை என்பதை நிரூபிக்கக்கூடிய மோகன் சார் அவர்களுக்கும் மீரா அம்மா அவர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையோர் அத்தனை பேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்தை சொல்லி, ராஜேஸ்வரி வந்தாங்க, பேசினாங்க. அதுலேயும் அவங்க இந்த பொங்கலை சொல்கிறப்ப அவங்க எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்களா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலாமா, நீங்கள் ஏன் இப்படி பொங்குறீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல. அவங்க பொங்குறதுனால தான் அது பொங்கல். அதுலேயும் என்னமோ நகரவாசிகள்லாம் அந்த பண்டிகைக்கு எதிரானவங்க மாதிரியும், கிராமத்தில் இருக்கவங்க தான் 100% கொண்டாடுற மாதிரியும். அதில் இன்னொரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா? புக் பண்ணி சாப்பிட்றாங்க. புக் பண்ண இருக்கு எங்களுக்கு ஆப்பு, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் சூப்பு, உங்களுக்கு என்ன இதில் கசப்புன்னு நான் கேட்குறேன். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, சிறப்பு பேருந்து புக் பண்ணி நகரத்திலேருந்து எல்லாம் நாங்கள் கிராமத்துக்கு போகிறோமா. எந்த காலத்துலமா இருக்கீங்க? மெட்ராஸ்லேருந்து கிராமத்துக்கு போகிற பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்குங்கிறதுனால இன்னைக்கு நகரவாசிக்கு நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுறோம்? நாங்கள் கிராமத்துக்கு போகிறது கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு டிக்கெட்டை போட்டு கொடுத்து அவங்கள மெட்ராஸ்க்கு வர வச்சு பண்டிகை சந்தோஷமா நாங்கள் நகரத்தில் கொண்டாடிட்டு கிடக்கிறோம். இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. அதுதான் நடுவர் மெரினா பீச்ல உட்காந்து நம்ம கொண்டாடலாம் பொங்கலோ. அதுலேயே நாங்களாம் நகரவாசிகளாம் ரொம்ப பிஸியான ஆள். அதனால அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிப்போம். அவர்களுக்கு சந்தோஷம் அதிகம். அவங்க ஆலமரத்தடியில் உட்காந்துக்கிட்டு பொழுதே போகாமல் அடுத்தவங்களை என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் நான் கேட்குறேன். இந்த கோவில் திருவிழா வர்றதுக்கு முன்னாடியே காப்பு கட்டுறதுன்னு ஒன்று வைப்பாங்க. நீங்கள் காப்பு மட்டுமா கட்டுறீங்க, கூடவே அந்த பண்டிகைக்கு ஆப்பையும்ல சேர்த்து கட்டுறீங்க, உண்டா இல்லையா? பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க சார். கிராமத்தில் பஞ்சாயத்து இருக்கலாம் சார், கிராமத்தில் பஞ்சாயத்து இருக்கலாம். ஒரு பண்டிகை வந்துட்டா இந்த கிராமமே பஞ்சாயத்தாகி போயிடும். பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணி ஒட்டுமொத்த போலீஸையும் கிராமத்துக்குள்ள கொண்டாந்து இறக்கி 44 போட்டு வீட்டை விட்டு கூட வெளியில வர முடியாது பண்டிகையை மாத்துறது கிராமவாசிகள். ஆனா வீட்டில் இருந்து பண்டிகை கொண்டாடுனது பத்தாதுன்னு வீதிக்கு வந்து கொண்டாடணுங்கிறதுனால ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ட்ரெண்டியா கொண்டாடுறதே எங்க நகரவாசிகள்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்களா? சாதியை பார்க்கறது கிராமம், சாதிக்கிறவனை பார்க்கறது தான் சார் எங்க நகரம். மூட நம்பிக்கையை உற்சாகப்படுத்துறது கிராமம், முயற்சி செய்யறவனை உற்சாகப்படுத்துறது தான் சார் நகரம். இந்த பண்டிகையை குறிப்பா கொண்டாடக்கூடிய இந்த கால சூழல்ல இந்த சமத்துவ பொங்கல்ங்கிறது அதிகமா கிராமத்தை விட எங்க நகரத்துல தான் இருக்கும். நீங்க சக்கரை பொங்கல் அதிகமா செய்யலாம், ஆனா சமத்துவ பொங்கல் நாங்க தான் செய்யறோம். அதனாலதான் ஒரு புது கவிஞன் ரொம்ப அழகா சொன்னா, எங்கள் நகரங்களில் சமத்துவம் அதிகம். மேரியம்மாவின் கிறிஸ்துமஸ் கேக்கை மாரியம்மா ருசிக்க, மாரியம்மாவின் மாவிளக்கு மாவை மேரியம்மா புசிக்க, அப்துல் காதர் வீட்டு ஆட்டுக்கறி பிரியாணி அந்தோணிக்கும் அன்புமணிக்கும் வருகிறது, அனைத்தும் சேர்ந்தே அன்புடனே அப்துல் காதருக்கும் செல்கிறதுன்னு சொன்னா இந்த சமத்துவமான பண்டிகையை கொண்டாடுறது கிராமத்தோட நகரத்துல தானே, இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? மெட்ராஸ் டேன்னு ஆகஸ்ட் 22 நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். அதுக்கான உன்னதம் என்ன தெரியுமா? நம்மளுடைய உழைப்புக்கெல்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கறது எங்கள் நகரங்கிறதுனால அதுக்கே நன்றி சொல்கிற விதமாக மெட்ராஸ் டேன்னு ஆகஸ்ட் 22 நாங்கள் கொண்டாடுறோமே. ஆண்டிப்பட்டி டே, அரசம்பட்டி டேன்னு எங்கேயாவது நீங்கள் கொண்டாடுறீங்களாமா கிராமத்துக்கு? இன்னைய காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டை நீங்கள் சேஃப்டியாக கொண்டாடுறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிராமத்தில் ஜல்லிக்கட்டு இருக்குது, ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் 3 பேரும்.
எத்தனை கிராமங்கள்ல அந்த பாதுகாப்பு அம்சத்தோட அந்த சேஃப்டி மெக்கானிசத்தோட ஜல்லிக்கட்டை நீங்க கொண்டாடுறீங்க? உயிரிழப்புகள் எவ்வளவு வருது? மாடை வளர்த்தவரும் தப்பிச்சிடறார், மாடை பிடிக்க போனவரும் தப்பிச்சிடறார், இடையில ஐஸை வாங்கி சாப்பிட்டு நின்றவர், பொட்டேட்டோ ரிங் ரோல வாங்கி தின்னுட்டு இருந்தவர், இவரையா பார்த்து தான் மாடு முட்டுது. அப்ப சேஃப்டி எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப இத்தனை நாட்கள் மெரினா ஈரத்தை மட்டும்தான் பார்த்தது. முதலில் எங்கள் நகரத்தாரின் வீரத்தை பார்த்ததுன்னு சொன்னா ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்ததே எங்க நகரம் தானுங்க. இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் நேரத்தோட எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், விடிய காலில் எழுப்பி விட்டுரும். என்னமோ இவருக்கு மட்டும்தான் தீபாவளி மாதிரியும் அந்த அம்மாவுக்கு தீபாவளியே இல்லைங்கிற மாதிரியும் அவங்க கஷ்டப்பட்டு பலகாரம்லாம் செஞ்சுட்டு நைட்டு 2:30 மணிக்கு படுப்பாங்க. இவரை எழுப்பி விட்டோன்னே இவர் போய் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளார அவருக்கான டிஃபன்லாம் இவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க. இவர் சாப்பிட்டுட்டு நான் இப்போ வெளியில் போயிட்டு வரேன், நாட்டுக்கோழி அடித்து நல்லா சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். திரும்பி வர்றதுக்கெல்லாம் மதியத்துக்கும் அவங்க கஷ்டப்பட்டு சமைப்பாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அடுப்பங்கரையில் பெண்கள் புழுங்கி ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னா அது கிராமம். ஆனால் நகரத்தில் நாங்கள் பண்டிகை எப்படி கொண்டாடுவோம்? மகிழ்ச்சியாக உற்சாகமாக பார்க்கு பீச்சுன்னு சுற்றிட்டு ரிட்டன் வருவோம். பார்சல் வரும் வீட்டுக்கு, திறந்து பார்த்தா ஒரு பக்கம் நகை, இன்னொரு பக்கம் ஸ்வீட் பாக்ஸு. அடுப்பங்கரையில் புகைகளில் உங்கள் கிராமத்து பெண்களுடைய பண்டிகைகள் முடிந்து போகிறது. ஆனால் ஆன்லைனில் புக் செய்த நகை சூழ நகரத்தில் பெண்களுடைய பண்டிகை உற்சாகமாக இருக்குதுன்னு சொன்னால் பெண்ணுக்கு முழு உரிமை கொடுக்கறது எங்கள் நகரம் தானேங்க. இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? இன்னொரு விஷயம், கிராமத்திலேருந்து கூட நகரத்துக்கு வர்றப்ப அவங்க அழகா ஒரு பாட்டை பாடுவாங்க. மெட்ராஸை சுற்றி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன். கிராமத்திலேருந்து நீங்க வந்து சுத்தி பார்க்குற இடமே நகரம்னு சொன்னா உங்க கிராமத்துல எங்கேயா சந்தோஷம் இருக்க போகுது? ஒவ்வொருத்தங்களும் இப்படி பாட்டு பாடிட்டே தான் வர்றாங்க. ஆமா, ஒவ்வொருத்தரும் அப்படிதான் வர்றாங்க. அப்ப கிராமத்துல என்ன மகிழ்ச்சி இருக்கு நான் கேட்கிறேன். நான் இன்னொன்னு கேட்கிறேன், நடுவரில் அவ்வளோ சிரமப்பட்டு நாங்க போறோங்கிறீங்களே, கிராமத்துல போய் நீங்க அப்படி என்னதான் பண்ணுவீங்க? சிரமப்பட்டு நீங்க போறதுக்குள்ள டயர்டாகி தூங்கி திரும்பி எந்திரிச்சு வருவீங்களே தவிர ஒரு பண்டிகையை நிம்மதியாக கொண்டாட முடியும்னு சொன்னால் அது எங்கள் நகரத்தில் தான் கொண்டாட முடியும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் கூட அற்புதமாக முன்னுரையில் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, மனுநீதி சோழனை தந்த ஊர்னு சொன்னீங்க. ராஜபாளையங்கிற நகரத்திலேருந்து வந்துட்டு நகரத்துக்கு தீர்ப்பு கொடுக்காகட்டி மனுநீதி சோழனுடைய தீர்ப்பு இங்கே இல்லாமல் போயிடுங்கிறத நினைவு கூறணும்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, என்றைக்குமே பண்டிகைகளை முழுமையாக கொண்டாடுவது கிராமத்தை காட்டிலும் நகரத்திலே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எனக்கு என்ன சந்தோஷம்னா, ராஜபாளையத்தில் நகரம்னு சொன்ன ஒரே மனுஷன் அவர்கள். அதனால் அபு அவர்கள் ராஜபாளையத்தையே நகரம் சொன்னதுக்காகவே அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுக்களாக சொல்லி பாட்டெல்லாம் பாடி அந்த சிட்டியை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய போராட்டமே நடத்தியிருக்கிறார். மெரினா போராட்டத்தை விட அபு நடத்தின போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னா கிராமத்துக்கு பேசுகிறவங்க சென்டிமெண்ட் அது இதுன்னு பேசிடுவாங்க. ஆனாலும் இழுத்து கட்டி அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமத்துவம், நகரத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த தன்மையை எல்லாம் அழகாக பதிவு செய்த அபு அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை பாராட்டுகளாக தெரிவித்து, மதுரையிலிருந்து இந்திரா விஜயலட்சுமி உங்களுக்கே பாடி காட்டியிருக்காருமா. இசை ஆசிரியைக்கே டப்பு கொடுத்துருக்கிறார் பாருங்க. நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கிராமத்தில் பண்டிகைகள் முழுமையாக கொண்டாடப்படுதா அல்லது நகரத்தில் கொண்டாடப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம், முன்னாடி பேசின அண்ணன் அடையப்பா என்னென்னமோ வந்து பேசினாரு. ஆனால் அவர் பேசின அத்தனையும் பொய், கொஞ்சம் கூட உண்மையே இல்லை. நடுவர் அவர்களே அவர் சொன்னார், பெண்கள் எல்லாம் பாவம் கிராமத்தில் அடுப்பங்கரையிலேயே வெந்து அவங்க வந்து அவங்களுக்கான மகிழ்ச்சியை கொண்டாடுறதே இல்லைன்னு. எங்கள் கிராமத்து பெண்களுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? நாங்கள் சமைச்சு போட்டு எங்கள் பிள்ளைகளும் புருஷனும் சாப்பிட்றத பார்க்குற மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதாங்க எங்களுக்கு சந்தோஷம். இதில் வந்து கிராமத்தில் ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். பக்கத்து தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் சண்டை வருமா, பஞ்சாயத்து பண்ணுவாங்களாம். ஆமாம், பஞ்சாயத்து தான், ஒத்துக்கிறோம். பஞ்சாயத்து முடிவில் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி சமாதானமாகி மாமே மச்சான்னு போயிடுவாங்க. உங்கள் நகரத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறீங்க, பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பேரை சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. பாட்டு வேற. கிராமத்தில் சவுந்தரராஜன் பாடிட்டாரு. பண்டிகைகள் மட்டுமல்ல நடுவர் அவர்களே, பாட்டு பிறந்ததும் கிராமத்துல தான். ஒரு நாத்து நடுறப்ப பாட்டு, களை எடுக்கிறப்ப பாட்டு, அறுவடை செய்யும் போது பாட்டு, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தாலாட்டுல இருந்து
வாழ்க்கை நிறைவடையும் போது பாடுகிற ஒப்பாரி வரைக்கும் அத்தனைக்கும் பாட்டு. நீங்க பாடினது ஒரு பாட்டா? பாட்டுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், வண்ண கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம், பூ பூக்கும் மாசம் தை மாசம். எப்படி இருக்கு? இப்படி பாடணும். மெட்ராஸை சுத்தி பார்க்க போறாங்க. பாடலும் சரி பண்டிகையும் சரி எங்க கிட்ட தான் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கு. அதாவது உங்களோட சிட்டியில பண்டிகைனா மிஞ்சி போனா என்ன செய்வீங்க? புது ட்ரெஸ்ஸு, ஹோட்டலுக்கு போறது, தேட்டரு, அவுட்டிங், அவ்வளவுதானே. ஆனா கிராமத்தோட சந்தோஷம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? கிராமத்தோட கொண்டாட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. கிராமத்து கொண்டாட்டத்தை உயிரெழுத்து வரிசையிலேயே சொல்றேன் நடுவர் அவர்களே. ஐயனாறு, ஆலமரம், இளவட்டக்கல்லு, ஈர மனசுள்ள மனுஷங்க, உருமி மேளம், ஊரணி தண்ணி, எலுமிச்சை சர்பத்து, ஏரிக்கர பாட்டு, ஐவிரல் மருதாணி, ஒத்தையடி பாத, ஓட காத்து, ஔவையார் கொழுக்கட்டை நடுவர். ஆனா ஔவையார் கொழுக்கட்டையை மட்டும் ஆம்பளைங்களுக்கு தரவே மாட்டோம். அததான் சொல்ல வரேன். இதுல பெண்களுக்கு முக்கியத்துவமே இல்லைன்னாரு. ஔவையார் கொழுக்கட்டை என்னைக்கு வரைக்கும் யாராச்சும் கண்ணில் பார்த்துருக்கீங்களா? கண்ணை மூடிக்கிட்டுனாலும் சாப்பிடுவாங்களே ஒழிய பார்க்க முடியாது. இதெல்லாம் சொல்லும் போதே மனசுக்குள்ள எப்படி குழு குழுன்னு ஒரு குளுமை பரவுது. அதுதானே கிராமம். நடுவர் அவர்களே, 4 பேர் ஒன்னா சேர்ந்தா அது நகரத்து பண்டிகை, 4 ஊரு ஒன்னா சேர்றதுதானே கிராமத்து பண்டிகை. எங்க கிராமத்துல முளைப்பாரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லா கிராமங்கள்லயுமே இருக்கு, நமக்கும் எல்லாம் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு தெரியுமா? முதல்ல முளைப்பாரினா என்னன்னா, கலவையா சில தானிய விதைகளை எடுத்து ஒரு கலசத்துல போட்டு ஒரு 10 நாளைக்கு அதை வளர்ப்பாங்க. 10ஆவது நாள் பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல போய் அதை கரைச்சிட்டு வருவாங்க. இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் அப்படின்னா, அந்த விதைகளின் மகசூல் எப்படி இருக்கும், அந்த விதையுடைய தன்மை என்ன அப்படிங்கறத ப்ரீ டெஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த முளைப்பாரிங்கிற விஷயம். அத பண்டிகையில கூட இவ்வளவு அறிவியல் இருக்கு. அதை வச்சு அந்த வருஷத்துக்கான மகசூல் என்ன, அந்த விதையுடைய முளைப்பு திறன் என்ன அப்படிங்கறத எங்க கிராமத்து மக்கள் கண்டுபிடிச்சிடறோம். எங்களை போய் நீங்க இப்படி சொல்றீங்க. எங்க உங்க ஊர்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்சா என்ன செய்வீங்க? அந்த ஆண் கிட்ட தானே ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. ஆனா எங்க கிராமத்துல என்ன செய்வோம் தெரியுமா? எங்களுக்கு மஞ்சள் நீர் விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. யாரை பிடிச்சிருக்கோ மாமே மகனா தான் இருப்பாரு, சின்ன வயசுல இருந்து கூடயே வளர்ந்து ஒன்னா இருந்தவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அவரை பிடிச்சிருக்குன்ற விஷயத்த ஒரே நேரத்துல நாங்க அவருக்கும் சொல்லுவோம், ஊருக்கும் சொல்லுவோம் தெரியுமா? மஞ்சள் தண்ணி ஊத்தி, மஞ்சள் தண்ணி எடுத்து அவர் மேல ஊத்திடுவீங்க. கூட 4-5 பேர் சேர்ந்து அவங்க மேலேயும் பட்டுச்சுன்னா அது கணக்கில்ல. யார் மேல முதல்ல ஊத்துறோம், முதல்ல யார் மேல படுதோ அவர்தான் கணக்கு. ஆமா. இதுல இன்னொரு டெக்னிக்கும் வச்சிருப்போம். என்ன தெரியுமா? அப்படி பாட்டுலயே காதல சொல்றது. நீங்க அந்த பாட்டை கேட்கும் போது என்ன நினைப்பீங்க? ச்சே, இசை நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆமா. எப்பா அப்படி நாத்து நடுறீல ஒரு பாட்டு பாடு அப்படிம்பாங்க. சரி, நாங்களும் பாடுவோம். எப்படி பாடுவோம் தெரியுமா? ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்ச நான் பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்ச நான் பூவாயி, நானா பாடலியே நீதான் பாட வச்ச அப்படின்னு பாடுவோம். நல்லா இருக்குப்பா பாட்டுன்னு போயிருவீங்க. ஆனா யாருக்கு போய் சேர வேண்டுமோ அது சேர்ந்துரு நடுவர்களே. நான் பாடல நீ தான் பாட வச்சேன்னு அங்க மேட்ரு போயிருச்சு. இப்படி சொல்லணும்பா ஒரு விஷயத்த. எவண்டி உன்னை பத்தான்னு பாடுறீங்களே, அதெல்லாம் பாட்டா? அதே மாதிரி மனிதாபிமானம்ன்ற ஒரு விஷயம் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? நகரத்துல மனிதாபிமானம் சுத்தமா கிடையாது. சில மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய பையன் ஒரு விபத்துல சிக்கிட்டான். ராங் வேல வந்தவங்க இடிச்சிட்டாங்க. 4 எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு நடுவர்களே. காலில் ரொம்ப அடிபட்டுருச்சு. அப்படியே ரொம்ப பிளட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட 20 நிமிடங்களாக அவனுக்கு உதவுறதுக்கு எந்த நகரத்து மக்களும் முன்வரவே இல்லை. பார்த்துட்டு பார்க்காம போகிறாங்க. ஏன் தெரியுமா? 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் அரை நாள் சேலரி கட் ஆயிரும். யாருமே அந்த குழந்தைக்கு உதவ முன்வரலை.
நான் வந்து பதறி அடித்து வந்து பார்க்கும்போது அவனை ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. ரொம்ப ஒரு சாதாரணமாக எளிமையான ஒரு உடையில் ஒரு கிராமத்து முதியவர் நடுவர் அவர்களே, அவர் தான் கொண்டு போய் அவனை அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தார். என்னுடைய கண்ணுக்கு அவர் தெய்வமாக தெரிந்தார். இப்படி மனிதாபிமானம்ங்கிறது மிஞ்சி இருக்கிறது இன்றைக்கும் உயிர்ப்போட இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறது அந்த கிராமத்து மனுஷங்க கிட்ட தானே. பண்டிகை அப்படிங்கிறத நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்? பண்டிகையோட தாத்பரியம் என்ன? ஒற்றுமை உணர்வு, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், அன்போடு இருக்கணும்னு. அந்த ஒரு பேசிக்கே உங்ககிட்ட இல்லையே. எப்படி நீங்க கொண்டாடுற பண்டிகைகள் முழுமையானவை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? நடுவர் அவர்களே, நிறைவாக நான் ஒரு விஷயம் சொல்லுங்க. எங்க அணியை பாருங்க, பச்சை நிறத்துல உடை உடுத்திருக்கோமா? பசுமையா இருக்கா? பச்சை, மஞ்சள், பச்சை. நீங்களும் மஞ்சள், மீரா மேடமும் மஞ்சள். இப்படிலாம் நீங்க கூட்டு சேர்க்குறீங்களா? ஆனா கூட்டணிக்கு இதெல்லாம் ஒரு காரணம் ஐயா. இப்போ மோகன் ஐயா வெள்ளை கலர்ல வந்ததுனால அவர் யாரு கூடயுமே சேர முடியாதா நம்ம கூட? இந்த கிராமத்துல சுத்தமா கறந்த பசும் பாலின் நிறம் நடுவர்களே. அப்ப நீங்களும் வந்துடுறீங்க. அப்ப இவங்கெல்லாம் நான் சொல்லவே விரும்பல, உங்களை பார்க்கவே விரும்பல. இப்படி பாருங்களேன், நம்ம எப்படி ஒரு இயற்கையா ஒரு பச்சை மஞ்சள்னு மங்களகரமா உடை உடுத்தி இருக்கோம். ஒரே வாக்கியத்துல சொல்வதானால், நகரத்தில் பண்டிகை கொண்டாட்டம் என்பது வெறும் அலங்கார பொம்மை, கிராமத்து பண்டிகை கொண்டாட்டம் என்பதே அழகான உண்மை என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். பாடினாங்க 2 பாட்டு அருமையா. கிராமம்னா இதாயா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பேசியிருக்கிற இந்திரா விஜயலட்சுமிக்கு இன்னொரு அழகான கைத்தட்டலை சொல்லி, கிராமத்துக்காரங்க தாங்க சண்டை போடுவாங்க, ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிடுவாங்க, கோழிக்கறிக்கு ஒன்று கூடிக்கிடுவாங்க, சடங்கு வீட்டில் சண்டை போடுவாங்க, கல்யாண வீட்டில் சேர்ந்துக்குவாங்க. அந்த ஆவேசத்துக்கு பின்னால் ஒரு அன்பு இருக்கும். ஆனால் நகரத்தில் அந்த நாசுக்கு, அந்த நாகரிகத்துக்கு பின்னாடி இருக்கிற வன்மத்தை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. யாராவது ஒருத்தன் உண்மையிலேயே அடிபட்டு கிடந்தா கூட என்ன சொல்லுவாங்க? ஜனவரி 1ஆம் தேதி ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், பார்ட்டி முடிஞ்சு குடிச்சிட்டு கிடக்குறான் பாரு, அதெல்லாம் உருப்படவா போகிறான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் கிராமத்தில் தீபாவளி சமயம் தன் கிராமத்துக்கு பறவைகள் வருகிறது அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் தீபாவளிக்கு வேட்டு போடாத கிராமங்கள் நம்ம ஊர்ல இன்னும் இருக்கிறார்கள். எல்லா உயிரையும் நேசிக்கிற மக்கள் இங்க இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிற அந்த அழகான காதலையும், அந்த அழகான ஏரிக்கர காத்தையும், தன் காதலை சொல்லக்கூடிய அந்த மென்மையையும் ரொம்ப அழகா பேசினதுக்கு அவங்களுக்கு பாராட்டுக்களை சொல்லி, இதுக்கெல்லாம் பதில் சொன்னா உள்ளூரால் பத்தாது. துபாயிலிருந்து சௌமியா அவர்கள் ஆரி ஒர்க் போட்டு வருகிறார். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி 2 பேர் பேசினாங்க. அதுலயும் இந்த இந்திரா விஜயலட்சுமி இருக்காங்களே, ரொம்ப அழகா பாடினாங்க. ஆனா இவ்வளோ அழகா பாட தெரிஞ்ச பொண்ணுக்கு பொய்ய பாட்டா பாடினா திருவாரூர் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கூட தெரியலையே. என்னெல்லாம் பாடுறாங்க பாருங்க. இந்திரா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பூவாயி ராக்காயிலாம் ரிட்டையர்ட் ஆகி சீரியல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம அம்மா ராஜேஸ்வரி அம்மா, நீங்கள் எல்லாம் பண்டிகைகளை நம்ப வைக்கிறதுக்காக கொண்டாடுகிறீர்கள், நாங்கள் தான் நம்பிக்கையோடு கொண்டாடுகிறோம். நாங்க தான் நிஜமாவே நம்பிக்கையோட கொண்டாடுறோம். நீங்க கொண்டாடுறது தான் பண்டிகைன்னு கிராமத்திலே இருந்துட்டு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ உலகமே குளோபல் வில்லேஜுங்கிற கான்செப்ட்ல வந்துடுச்சு. இப்போ போய் எங்க வில்லேஜ்ல கொண்டாடுற பண்டிகைக்கு தான் டாப்னு உருட்டு எங்களுக்கேவா? உங்க ஊரு மதுரை மல்லிகை எங்க ஊர்ல துபாயில ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. உங்க ஊர் இருட்டுக்கடை அல்வா எங்க ஊர்ல டோர் டெலிவரி ஆகுது. இனிமே நாங்க அல்வா வாங்கணும்னா துபாயிலே வந்து வாங்கிக்கிறோம், அங்கதான் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. முன்னாடி இருந்த மாதிரி எங்க காலம் இன்னைக்கு இருக்கு. வந்தியத்தேவன் வந்து குதிரையில வந்த காலத்துல, காணும் பொங்கல் கொண்டாடின காலத்துல இன்னைக்கு இருக்கும். சண்டே வந்துட்டு கல்யாண மாலையை பார்த்துட்டு ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த எபிசோட யூடியூப்ல திரும்ப ரிப்பீட்டட் மோட்ல கேட்டுட்டு, மீரா மேமும் மோகன் சாரும் பேசுகிற அட்வைஸ்லாம் அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு, தலை தீபாவளிக்கு இவன் ஜாமுன் பண்ணி ஜாமுன்னு ஸ்டேட்டஸ் போடுற தலைமுறைங்க இது. கல்யாண மாலை தலைமுறை. ஃபிலிம் பை பாரதி ராஜா அப்படின்னு முடிச்சார் பாருங்க. அந்த காலகட்டத்தோடையே கிராமங்களோட அழகும், கிராமங்களில் கொண்டாடின பண்டிகைகளோட அழகும் முடிஞ்சு போச்சு. காந்திஜி என்னங்க சொன்னாரு? கிராமங்கள் வந்து நாட்டோட முதுகெலும்புன்னு சொன்னாரு. இன்னைக்கு கிராமங்கள்லாம் கிராமமாவா இருக்கு? எந்த கிராமம் நேரா நிக்குது? எல்லாம் முட்டு கொடுத்துட்டு தானே நிக்குது. 2 பக்கமும் ஆத்துல தண்ணி அடிச்சுட்டு ஒன்னு ஆறுல எல்லாம் இன்னைக்கு மண் லாரி ரேஸ் நடக்குது. ஆமானா இல்லையா? ஆமா.
ஆடி மாசத்துல தண்ணி வந்துடும் பார்த்தா ஆடி அசைஞ்சு ஆவணி மாசம் தான் வருது. தண்ணி வந்துருச்சேன்னு சந்தோஷப்பட முடியல. அதுக்கு உடனே வெள்ளம் வந்து வயிற்றுல புளிய கரைக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிற இயற்கை வளங்கள் அத்தனையும் சுரண்டி விட்டு ஆடி 18 கொண்டாடுகிற நீங்க எங்க இருக்கீங்க? எங்க ஊர்ல துபாயிலங்க செயற்கையான பீச் தான் எங்க ஷேக்குங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்க போய் நாங்க ஆசையோட அந்த மஞ்சள் பிள்ளையாரையும் காதோலை கருவமணியும் ஆத்மார்த்தமா கரைச்சிட்டு கொண்டாடுற நாங்க எங்க? என் மாமியார மேம் ஜூலை ஆகஸ்ட்ல ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் துபாய்க்கு. அவங்க சொன்னாங்க நான் அக்டோபர்ல டிக்கெட் போடு நான் வரேன்னாங்க. சரி அக்டோபர்னா கொஞ்சம் குளுகுலுன்னு இருக்கும், ஜூலை ஆகஸ்ட்னா வெயில், அதனால சொல்றாங்கன்னு பார்த்தா குளுகுலுலாம் இல்லை, துபாயில கொலு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. 9 படியில ஆரம்பிச்சு வாடகைக்கு வீடு எடுத்து கொலு வைக்கிறவங்கள கூட துபாயில நீங்க பார்க்கலாம். எந்த கிராமத்துல இவ்வளோ விமரிசையா கொலுவை கொண்டாடுறீங்க? ஒரு ஃபேஷனுக்கு வேணா நீங்க கொலுவை கொண்டாடலாம். ஆனா நாங்க அந்த பொம்மைகளை பத்திரப்படுத்தி எடுத்துட்டு போய் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட்டு டிக்கெட் வாங்கி ஊர்ல எடுத்து கொண்டு போய் வச்சு ஒரு பேஷனோட நாங்க வந்து பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருக்கோம். என்னோட பிள்ளைங்க கடந்த 10 வருஷமா துபாயில படிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஸ்கூல்லையும் நாங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்ததே கிடையாது. என் பிள்ளைங்களுக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபில் பண்ணும்போதும் இந்தியன் மட்டும்தான் ஃபில் பண்ணுவோம். நார்த் இந்தியனா சவுத் இந்தியனா அப்படிங்கிற ஒரு வேறுபாடு கூட கிடையாது. இப்படி இந்தியர்களாக நாங்கள் பண்டிகைகளை வெளிநாடுகளில் கொண்டாடுகிறோம். உங்களால் ஒற்றுமையாக கொண்டாட முடியுமா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை 1 மாதம் இங்கே விடுங்க, அவன் என்ன ஜாதி என்ன மதங்கிறதெல்லாம் நாங்கள் ஒப்பிக்க வச்சு அனுப்புகிறோம். இங்கே அப்பார்ட்மெண்ட்லங்க நான் 5 வருஷம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். எங்க பக்கத்து வீட்டுக்காரர் பேரு ஆஷிஷ் நேரு, எய்த்த வீட்டுக்காரர் பேரு நீரஜ் மோடி. துபாயில கராமான்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் போய் நாங்க தீபாவளி கொண்டாடுவோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம். எங்க ஊர்ல நேருவும் மோடியும் சேர்ந்து பண்டிகைகள் கொண்டாடுறாங்க. உங்க கிராமத்துல கொண்டாடுறாங்களா? எய்த்த வீட்டுக்காரன் கூட ஏரியா சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் கூட இட தகராறு, சொந்தக்காரனோட சொத்து தகராறு, ஒத்தையில தானே கொண்டாடிட்டு இருக்கீங்க கிராமத்துல. இதுக்கு விசிட் விசா எடுத்து என் கூட வரலாம், அழகா கொண்டாடிட்டு வரலாம். நீங்க எடுத்து கொடுங்க, வாங்கன்னு தானே வரேன் தானே சொல்றேன். அடுத்த கல்யாண மாலை துபாய். அதாவது இதுல ஒரு பெரிய ஹைலைட் என்ன, எங்க வீட்டுக்கு பின்னாடி வீட்டுல ஸ்வீடன் கார் ஒருத்தர் இருந்தாருங்க. நான் அவர்கிட்ட ஒருத்தர் கொஞ்சம் சக்கரை பொங்கலை கொடுத்துட்டு, இதுதாங்க எங்களோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், நாங்க இப்படிதாங்க கொண்டாடுவோம்னு அவர்கிட்ட கொஞ்சம் வரலாறுலாம் சொல்லிட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்க மேம், அடுத்த பொங்கல் இருந்து 2 கரும்போட எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு சக்கரை பொங்கலுக்காக. இதெல்லாம் அப்படின்னு கேட்டா சொல்றாரு, இதுதான் பொங்க சீருங்கிறாரு. எனக்கு என்ன பயம்னா, என் பொண்ணுங்களுக்குலாம் ஆல்ரெடி காது குத்திட்டேன். எங்க அவர் மடியில உட்கார வச்சு நான் தான் தாய் மாமன் சொல்லிடுவாரோன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணு மனமாயிட்டோம். கொஞ்சம் கவனமாவே இருங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவங்க மகனுக்கு பொண்ணு கேட்டாலும் கேட்டுருவாங்க, ஏன் தங்கச்சி மகளை நான் முடிப்பேன் அப்படின்னு. இப்படி கலாச்சாரங்கள் கலக்கின்ற வாய்ப்பு கிராமங்கள்ல இருக்கா? கள்ளச்சாராயம் என்ன இருக்கு? நான் ஒன்றும் கிராமத்துக்கு எதிரான ஆள் கிடையாதுங்க. நானும் கிராமத்துல பிறந்து வளர்ந்த. இப்ப ரொம்ப பாராட்டி தானே சொன்னீங்க கிராமத்தை பத்தி. இன்னைக்கு கல்யாணம் ஆகி துபாய்க்கு போனோம். அப்பதான் வந்து நகரங்கள்ல பண்டிகைகளை எவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து ஒவ்வொரு மாசமும் அமாவாசைக்கு இலை போட்டு படைப்போம். ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் பார்த்தாரு, 2 வாழை கட்டையே எடுத்துட்டு வந்துட்டாரு. துபாயில பக்கத்துலயே குட்டி குட்டியா நிறைய வாழைக்கண்ணு வந்துருச்சு. இதனால என்ன அர்த்தம்? வாழையடி வாழையாக என் வீட்டு வாழைக்கண்ணு வளருதுன்னு அர்த்தமா? வாழையடி வாழையாக என்னுடைய பாரம்பரியத்தையும் என்னுடைய கலாச்சாரத்தையும் நான் கடத்தி கொண்டு சென்றிருக்கிறேன் என்று தானே அர்த்தம். எல்லாரும் தங்கத்தை கடத்திட்டு போவாங்க, இவங்க பாரம்பரியத்தை கடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க. நீங்க தான் தமிழ் பெண். நம்ம தளபதி தலைவர் படம் வந்துச்சுன்னா கிராமத்துல நீங்க என்னங்க பண்ணுவீங்க? மேக்சிமம் 6 அடிக்கு ஒரு கட் அவுட் வைப்பீங்க, ஏன் 100 அடிக்கே வைப்பீங்க. எங்க ஊர்ல உலகத்திலேயே மிக உயரமான பூர்ஜ் கலிஃபால நம்ம தளபதி படத்தையே காமிச்சு அப்படி ஒரு மேக்சிமைஸ்டா ஒரு மாசா ஒரு தீபாவளி கொண்டாடுவோம். எது செஞ்சாலும் குறுகிய குண்டு சட்டிக்குள்ள செய்யறது நீங்க, குட்டி குட்டி விஷயம் செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யறது நாங்க. நாங்க கட் அவுட்டுக்கு பால் ஊத்துவோம், நீங்க ஊத்துவீங்களா? பால் பாயசமே ஊத்து. நான் கோலம் போடுறேன், பெருசு பெருசா கோலம் போடுறேன். யாருக்கு கோலம் போறீங்க? உங்க வீட்டு வாசல்ல தானே கோலம் போறீங்க. நாங்க எங்க தெரியுமா கோலம் போடுவோம்? மால்ல போய் கோலம் போடுவோம், பார்க்ல போய் கோலம் போடுவோம். நாங்க போடுற கோலத்தை பிபிசில எல்லாம் வந்து கவர் பண்றாங்க. நாங்க கோலம் போட்டா அது நியூஸ், நீங்க போடுற கோலம் எங்க கோலத்துக்கு முன்னாடி தூசு. பஞ்ச் டயலாக்யா. நீங்க மட்டும் கார்த்திகைக்கு கொழுக்கட்டை கொண்டாடுறது இல்லை, பண்ணி செய்யறது கிடையாது. எங்க அம்மா வந்து ஒரு இப்போ போன கார்த்திகைக்கு ஊருக்கு வந்தாங்க. டிரான்சிட்ல என் தங்கச்சியை பார்க்கும்போது என்னை பார்த்துட்டு போறதுக்கு வந்தாங்க.
அப்போ வந்து நீங்கள் என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் பனை ஓலை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த கார்த்திகைக்கு எங்கள் வீட்டில் பனை ஓலை கழுக்கட்டை பண்ணோம். அந்த ஓலையை தூக்கி போடாமல் எடுத்து மடித்து பத்திரமா கழுவிட்டு ஒரு புக்குக்குள்ளே வச்சுக்கிட்டேன். திருக்குறள் எழுதுறதுக்கா? வந்தோடனே என் பொண்ணு இப்போ தான் நான் வரும்போது கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த புக்கை எடுத்துகிட்டு கேட்டா, என்னம்மா இதுன்னு சொன்னா. பாப்பா இதுதான் ஓலைச்சுவடி, அந்த காலத்தில் இதில் தான் எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அது இல்லைம்மா, ஆச்சி வாசம் அதில் வருது இல்லைம்மா அப்படின்னு சொன்னான். ஓலையில் ஆட்சி வாசனையை நுகர்கிற துபாய் பெண். இந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போனது இந்த ஊரோட வேரின் வாசம் இல்லை, எங்கள் அம்மாவோட வாசம் இல்லை, இந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் என்னுடைய மகளுக்கும் நான் அதை கடத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் தான் ஒரு பேஷனோடு நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி. துபாயை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பாலைவனமாக இருந்த நாடை சோலைவனமாக ஆக்குனது நம்மளுடைய தமிழர்கள், நம்மளை போன்ற ஆட்கள் தான் அங்கே இருக்கிறவங்க. தோட்ட தொழிலாளர்களை சொல்லி ஆகணும். அவங்களோட ஒர்க் நேச்சர் பார்த்தீங்கன்னா முத நாள் நைட்டே சமைச்சு மறுநாள் காலையில் சீக்கிரமாக சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடணும். ஒரு நாள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் நினச்சி பார்த்தோம், இந்த பொங்கலுக்கு நம்ம பொங்கலை அவங்க கூட எல்லாத்தையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போய் அந்த இடத்துல பொங்கல் வச்சு அன்னைக்கு சக்கரை பொங்கல், கதம்ப சாம்பார், வெண்பொங்கல், மொச்சக்கறி கூட்டு அப்படின்னு அத்தனையும் வாழலையில் வச்சு படைச்சு ஒரு 150-200 பேருக்கு மேலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அத்தனை பேர் கூட சேர்ந்து சாப்பிட்றோமே. இந்த மாதிரியான பண்டிகைகளை கொண்டாடுகின்ற வாய்ப்பு எந்த கிராமங்களில் இருக்கு? அந்த வாய்ப்பை எங்களுக்கு நகரங்களும் வெளிநாடுகளும் தான் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துபாயிலிருந்து வந்து எவ்வளவு விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கடல் கடந்து ஒரு நம்முடைய இனம் இல்லாத, நம்முடைய மொழி இல்லாத, நம்மளுடைய பண்பாடே தெரியாத ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்கே இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற எல்லா தொழிலாளர்களையும் ஒன்று சேர்த்து, கேரளாவிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பார், வட இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பார், பாகிஸ்தான்லேருந்து கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஆனால் அங்கே இருக்கும்போது அவங்க எல்லாருமே நம்ம மண்ணை சேர்ந்தவர்களாங்கிற உணர்வோடு கொண்டாடுகிற வாய்ப்பு வெளிநாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்று ரொம்ப அழகாக பேசின சௌமியா அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை கைத்தட்டல்களாக தெரிவித்து, நம்ம மண்ணில் இருந்து எதை கடத்தியிருக்காங்க பாருங்க, பண்பாடை கடத்தியிருக்கிறாங்க. அந்த ஓலையை வீட்டில் வச்சிருந்து அம்மாவின் வாசனையோடு இந்த பண்பாட்டின் வாசனையை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்மா, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா எங்களுடைய அணி தலைவர், எங்களுடைய கோவை தந்த அண்ணன் தனபால் அவர்கள் பேய் படத்தில் நடித்து முடித்த கையோடு கிராமத்துக்கு பேச வந்திருக்கிறார். பொங்கல் பண்டிகையை கல்யாண மாலை பட்டிமன்றத்தோடு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருவாரூர் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பண்டிகைகள் முழுமையாக கொண்டாடுவது கிராமப்புறத்திலா நகர்ப்புறத்திலா? எதிரணியிலே அமர்ந்திருப்பவர் மாலத்தீவிலே இருப்பவர் ஒருவர், இரண்டாவது துபாயிலே இருப்பவர் ஒருவர், துபாய் குறுக்கு சந்து, மூன்றாவது சென்னை மெட்ரோ சிட்டியிலே அப்பார்ட்மெண்ட்டிலே வசிப்பவர் ஒருவர், அப்பார்ட்மெண்ட் அனுகிரகா. அங்கு இருந்துட்டு வீடியோ காலில் பார்த்து, ஏமா பொங்கல் இங்கே வைக்கிறீங்களா அங்கே வைக்கிறீங்களா, அப்படி வைங்க இப்படி வைங்கன்ட்டு நிழலில் பண்டிகைகளை கொண்டாடுவது அவர்கள், நிஜத்தில் பண்டிகைகளை கொண்டாடுபவர்கள் நாங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பண்டிகைகள் வந்தவுடன் சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் வித்து விடுகின்றன. எதுக்கு விக்குதுங்க? எல்லாரும் தமக்கு வாழ்க்கை கொடுக்கிற நகரத்தை விட்டு அந்த 4 நாள் கிராமத்துக்கு ஓடுறாங்கன்னு சொன்னா எதுக்கு ஓடுறாங்க? சொந்த மண்ணை பார்க்கறக்கா? இல்லைங்க, சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு போறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அபு சொன்னாரு, ரொம்ப படிச்சவர், மாலத்தீவில் வேலை செய்யறவர், நாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம், நீங்க ஆலமரத்தடியில் உட்காந்துட்டு அடுத்தவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்கன்னு குற்றம் சொன்னாரு. நீங்க டவுனுக்குள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள 4க்கு 4 செவுத்துக்குள்ள உட்காந்துட்டு உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. நாங்க ஆலமரத்தடியில் உட்கார்ந்தாலோ அடுத்த வீதியில் இருக்கிற சுப்பனன் தோத்துருவாண்டா, டேய் 4 பேர் சேர்ந்து அவனுக்கு உதவலாண்டா அப்படின்னு நினைச்சு அடுத்தவனுக்கு பத்தி நாங்கள் யோசிப்பது கிராமத்து மக்கள். அப்புறம் இப்ப நான் மனசாட்சிக்கு பதிவாக அதில் பட்டிமன்றத்தை அப்பாற்பட்டு கேட்குறேன். துபாயில் இருக்கிற அந்த அம்மாவும் சரி, மாலத்தீவில் இருக்கிற அந்த தம்பியும் சரி, மெட்ரோ சிட்டியில் இருக்கிற
தை மாசம் தொடர்ந்து பொங்கல் வைக்க போறோம் இல்ல, அதுக்கு முன்னாடி மார்கழி மாசம் 30 நாள் வாச கூட்டி சாணி தொளிச்சு பிள்ளையார் வெப்பமில்ல வாசல்ல 3 பேர் எத்தனை கோலம் போட்டீங்க, எந்த வாசல தொளிச்சீங்க, எந்த பிள்ளையார் வச்சீங்க? அவங்க ஷாப்பிங் மால்ல போய் கோலம் போட்டிருக்காங்க. அந்த ஊர் நாட்டுக்காரர் திட்டிருக்காரு, இவருக்கு கோலம் போடவே தெரியாது. இந்த பொண்ணு ஸ்டிக்கர் கோலம் ஒட்டிட்டு வேலைக்கு போயிடுச்சு. சார், நகரத்துல கொண்டாடுறாங்க, எதுக்கு கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியாம நீங்க கொண்டாடுறீங்க. ஆனா நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் 1000 அர்த்தங்களை கண்டுபிடித்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுதானே நிஜம். ஹாப்பி ஸ்ட்ரீட் மக்காலத்து டவுனுக்காரங்க கோயிலுக்கு விழா பார்த்துக்கிறோம், குடும்பத்துக்கு விழா பார்த்துக்கிறோம், ஒரு வீதிக்கு எது விழா? ஏன்னா நீங்க அந்த வீதியவே மறந்துடுறீங்க. நினைவுபடுத்துறதுக்காக ஒரு நாள் வீதி விழா நீங்க கொண்டாடி இருக்கிறீங்க. நாங்க ஆண்டிப்பட்டிக்காரங்க அரசம்பட்டிக்காரங்க நினைவு கூர்ந்து விழாவே கொண்டாட வேண்டியது இல்லை. ஏன்னா எங்க வாழ்க்கையே அதுக்குள்ளதான் தினந்தோறும் இருக்குது. நாங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. போகும்போதே அவர் ஊரை சுமந்துக்கிட்டு தானே வர்றாரு, கோவை தனபாலினி. வேற எதுக்கு நினைக்கணும்? அப்புறம் எனக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா, அந்த அம்மா துபாயில் இருக்குதான், பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஸ்வீடன்காரர் இருக்கிறாராமா, கரும்போட வந்துட்டாரா சக்கரை பொங்கல் சாப்பிட. ஆமா, பாரதி ராஜா படத்துக்கு அப்புறம் இந்த அம்மா போட்ட படம் தான் பெரிய படமா இருந்தது. எஃப்லிம் பை சௌமியா விமல். ஸ்வீடன்காரன் ஒரு கரும்போட வந்தோன்னே இந்த அம்மா முழுசா கொண்டாடிருச்சுப்பா இதைய. ஏமா உங்க டவுன்ல இருக்கிற நீங்க வாட்ஸ்அப் பாருங்க, ஒரு 70 வயசு கிழவை கரும்பு கட்டை தலையில வச்சுட்டு சைக்கிள் ஓட்டிட்டு பொங்கச்சீர் கொண்டு போயிட்டு இருக்கிறான கிராமத்துல. ஆனா சைக்கிள் யாருன்னு இப்படி ஓட்டுவா? கீழே காமிக்க முடியாது, வெயில் சுத்துறது, அதனால மேல காமிக்கிற. பொங்கலோ பொங்கல் பொங்கலவன் கூவித்தான் கொண்டாடுவோம். அவர் கேட்கிறாரு, பொங்கல் பொங்கலா, நீ ஏமா பொங்குற? உங்க குக்கர்ல பொங்கல் பொங்கு, அதான் நகர வாழ்க்கை. நாங்களே பொங்குனாத்தான் அது கிராமத்து வாழ்க்கை. அழகா சொன்னீங்களே, காணும் பொங்கல். போகி பொங்கல்ல தொடங்கி காணும் பொங்கல் முடியுதுங்க 4 நாள். போகி பொங்கல் ஊட்ட சுத்தம் பண்றது இல்ல, உள்ளத்தையும் சுத்தம் பண்றது. போகி பொங்கல் மறுநாள் தை மாசம் எல்லாரும் வாங்கடா, பழைய பகை விட்டுலாண்டா, வாங்கடா எல்லாரும் சேர்ந்து பொங்க வைக்கலான்னு கூப்பிட்டு வருவோம். 2 பேர் வருவான், 2 பேர் கோவக்கார வரமாட்டான். மறுநாள் சூரியன் பொங்கல் வைப்போம், அதுக்கடுத்து மாட்டு பொங்கல் வைப்போம். என்னடா 2 நாள்ல வர்றேன்னு சொன்னா வரல, விட்டா அப்படியே நின்று போயிரும்டா, விடக்கூடாரா. மறுபடியும் போய் அவனை கண்டு எந்த தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கடா, வாடா ஒண்ணு சேரலாம்னு சொல்லி உறவை கண்டு காணும் பொங்கல் வைக்கின்ற திருவிழா டவுன்ல இருக்கா? நான் கேட்கிறேன். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு முதுமொழி இருக்குது. எதுக்கு தெரியுமா? ஆடி மாசம்னா மழை வரும் சார். முதல் மழை வரும், எல்லாத்துடைய மனசுலயுமே நீர் சுரக்கும். அப்பா விவசாயத்துக்கு ஆண்டவன் மழையை கொடுத்துட்டான்டான்ட்டு. 2வது நாள் மழை வரும், கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய மனசுல சந்தோஷம் பெருகு, நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு திகில் அடிக்கி. 3வது நாள் மழை வரும், இவன் கொண்டாடுவான், இவன் முண்டி அடிச்சுட்டு போய் மேம்பாலத்துல காரை பார்க் பண்ற கோடிட்டு இருப்பான். இது கொண்டாடுறாங்களாமா பண்டிகையை முழுசா. சார் 4வது நாள் அந்த ஆடி 18 அன்னைக்கு கிராமமே பூவோடு போவாங்க சார். போய் அந்த ஆற்றுல நீர் வரும் பாருங்க, அப்பா எங்க குடும்பத்தை காக்க வந்த தாயே, காவேரி தாயே உனக்கு நன்றின்னு பூமலர் போட்டு கூவி கொண்டாடுறானே ஆடி 18. அது நகரத்துல காண முடியுமா? முதல்ல 4வது நாள் தண்ணி வந்தா ஊரை பார்க்க ஓடியாந்துருவாங்க. நீங்க ஃபார்மாலிட்டிஸ்க்கு நோம்பி கொண்டாடுவீங்க, நோம்பினா பண்டிகை. ஆனா நாங்க ஒரு ஃபார்முலாவோட கொண்டாடுவோம் கிராமத்துக்காரங்க. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு ஃபார்முலாலாம் வச்சிருக்காரு பாருங்க. அம்மா அவங்க வீட்டு வாசல்லையே நின்னுட்டு கொண்டாடுவாங்க. ஆனா நாங்க வாடி வாசலுக்கு போய் ஊரே கூடி கொண்டாடுவோம். தைப்பூசம்னு ஒரு திருவிழா வரப்போகுது இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே. நீங்க எல்லாம் தைப்பூச அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போய் ஒரு நாள் கொண்டாடுவீங்க டவுனுக்காரங்க. கிராமத்துல எங்க கொங்கு பகுதியில் இருக்கிற அத்தனை கிராமங்களும் எப்படி கொண்டாடுவாங்க தெரியுமா? 7 நாள் கொண்டாடுவாங்க தைப்பூசத்தை. கொடியேற்றத்திலிருந்து 7 நாள் தேரோட்டம் வரைக்கும் அத்தனை கிராமங்களிலுமே நிலாப்பிள்ளை கும்மி என்று அந்த ஊரிலே இருக்கின்ற குழந்தைகளும் பெண்களும் அழகாக வட்டமிட்டு கொண்டாடி அவ்வளவு அழகா பாடுவாங்க. கிராமத்துல வறுமை இருக்கும், காமிச்சுக்க மாட்டாங்க, பெருமையோட பாடுவாங்க. நீங்க அந்த நிலாப்பிள்ளை கும்மி பார்த்தீங்கன்னா பாட்டுல அழகா சொல்லுவாங்க,
பச்சை பில்லுந்தாமரே பத்துச்சூமை ஆமடிமையிலே பத்துச்சூமை சொல்லடி குயிலே பசுமாடும் தாமரே திங்கவில்ல ஈச்சம்பில்லுந்தாமரே எட்டுச்சூமை ஆமடிமையிலே எட்டுச்சூமை சொல்லடி குயிலே எருமைகளும் தாமரே திங்கவில்லை 10 கட்டு இருக்குது மாடு திங்கல மெகுத்து கிடக்குது 8 கட்டு இருக்குது எருமை சாப்பிடல மெகுத்து கிடக்குது இங்க பாருங்க நீங்க கடனுக்கு காரை வாங்கி போட்டு கண்ணாடி ஏத்திட்டு கமுக்குமா போறவங்க நீங்க நாங்க காளமாட்டு வண்டி பூட்டிட்டு காலரை தூக்கிட்டு கௌரவமா லக்க 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 லக்கான்னு போறவங்க லக்க லக்க லக்கன்னு போவீங்களா? கிராமத்துல நாங்க ஓடி ஆடி பண்டிகையை முழுசா கொண்டாடுவோம். அவங்க ஓடவும் முடியாம ஒளியவும் முடியாம ஒப்புக்கு கொண்டாடுவாங்க. சிசிடிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். நீங்க பாத்தீங்கன்னா 20 பேர் துபாயில கூடி நாங்க ஒண்ணு சேர்றோம். 2 லட்சம் பேர் குறைந்தது ஒரு நைட்டு கூடுவாங்க ஒவ்வொரு தீமதிக்குமே. அதுதான்மா கொண்டாட்டம். இங்க மட்டும் கம்மியா திருவாரூர்ல சித்திரை மாசம் விழாவில்லையா? சித்திர மாசத்தில திருவாரூர் தேரோட்டம், சித்திர மாசத்தில திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம் தேவி உன்மேல் கண்ணோட்டம், திருவாரூர் தேரோட்டம் தேவி உன்மேல் கண்ணோட்டம். ராசாத்தி ஏ ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சே, ராப்பகலா கண் விழிச்சே, ராணி உன்னை கைபிடிச்சேன். எப்படிங்க நகரமே கிராமமா மாறிடுச்சு. அதுதான் இந்த கிராமத்தோட மகிமை. தேரோட்டம் நல்லாதான் இருந்தது. யார் அந்த தேவி, எதுக்கு அந்த கண்ணோட்டம்? ஒவ்வொன்றையும் அனுபவித்து அனுபவித்து கொண்டாடுபவர்கள் கிராமத்து மக்கள். பாவம், நீங்கள் அனுசரித்து அனுசரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். உண்மையிலே பாவம். எங்கள் கிராமத்துல குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள பெத்தவங்க காலில் விழுந்து கும்பிடுவோம். நீங்க நகரத்துல குடிச்சுட்டு ரோட்ல மத்தவங்க காலில் விழுந்து கிடப்பீங்க. நகரத்திலே பண்டிகைகள் குறைவாகவும் விரைவாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிராமத்திலே மட்டும்தான் மனம் நிறைவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். பொங்கலுக்கு ஒரு பாட்டு, திருவாரூர் தேரோட்டத்துக்கு ஒரு பாட்டு, கண்ணோட்டத்துக்கு மட்டும் பாட்டு இல்லை. ரொம்ப அருமையா இருந்தது. கொங்கு தமிழுக்குன்னு ஒரு அழகு இருக்கிறது. அந்த அழகை அப்படியே நமக்கு அப்படியே எசன்ஸ் மாதிரி கொடுத்த அண்ணன் தனபால் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். எல்லா கிராமமும் வந்துருச்சுங்க. அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருந்து ஒரு கிராமம், மதுரைக்குள்ள இருந்து ஒரு கிராமம், கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து ஒரு கிராமம், 3 கிராமமும் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி 3 பாரதி ராஜா படம் எடுத்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து சங்கர் படமும் மணிரத்னம் படமும் எடுக்கிறதுக்கு எங்களுடைய அனுக்கிரகா அவர்கள் சென்னையிலிருந்து வருகிறார். பெரும் மதிப்பிற்குரிய மீரா மேடம் அவர்களுக்கும், மோகன் சார் அவர்களுக்கும், பேரன்பிற்குரிய நடுவர் அக்கா அவர்களுக்கும், பேச்சாளர்களுக்கும், திருவாரூர் மண்ணை சார்ந்த பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கிராமங்கள் அழகானவை, கிராமங்கள் சிறப்பானவை. ஆனா கிராமத்துல காய்ச்சினாத்தான் பால் பொங்குங்கிற மாதிரியும், கிராமத்துல கிளறுனாத்தான் பொறி இனிக்குங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்களே, இது நியாயமா? ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நாங்க ஏத்துக்கிறோம். நகரத்து வாழ்க்கை எந்திரமயமான வாழ்க்கைன்னு சொன்னாங்க. மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு லீவு வந்துடாதா, ஒரு பண்டிகை வந்துடாதான்னு நாங்கள் காத்திருந்து காத்திருந்து கொண்டாடுவதால் நகரங்களில் கொண்டாட்டம் அதிகமாக இருக்கு. அவங்க கந்தூரி விழா கொண்டாடட்டும், நாங்க தந்தூரி விழா. ஆக விழா கொண்டாடணும், அவ்வளவுதான். கிராமத்துக்கு ஏன் ஓடி வரீங்க? பண்டிகை நாள்ல கிராமத்துக்கு கிளம்பி போற குரூப் 2. ஒன்னு ஹாஸ்டல்ல இருக்கிற குரூப், எப்படா அழுக்கு துணியெல்லாம் போய் துவைக்கலான்னு அழுக்கு துணியை மூட்டை கட்டிட்டு புறப்படும். இன்னொரு குரூப் பெருங்குளத்தூர் தாண்டறதுக்குள்ள பண்டிகையே முடிஞ்சு போயிடும், போனோடனே கவுந்து படுத்து தூங்கிடும். நீங்க ஒண்ணு துவைக்க போறீங்க, இல்ல தூங்க போறீங்க. இதுல எங்கெங்க இருக்கு கொண்டாட்டம்? அதுல இந்திரா அக்கா சொன்னாங்க ஒரு விஷயம், பண்டிகைகள் பிறப்பதே கிராமங்களில் தான். என்னமோ இவங்க தான் பிரசவம் பார்த்த மாதிரி. தங்க சுரங்கத்துல வேலை பார்க்கிற தொழிலாளிக்கு தங்கம் கிடைக்காதுங்க. எங்கேயோ இருக்கிறவங்க தான் அந்த தங்க நகைகளை போட்டு அனுபவிப்பாங்க. அது மாதிரி நாங்கள் வாழ்வது கிராமங்களால் தான்.
ஆனால் மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு கேட்டா நகரத்துல தான் இருக்கு. ஒரு கரும்பு விவசாயி வீட்டுல கரும்பை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? மாட்டாங்க. கரும்பு நல்ல விலைக்கு போனாதான் சந்தோஷப்படுவாங்க. ஆனா நகரத்து பிள்ளைகள் அந்த கரும்பை பார்த்த உடனேயே மகிழ்ந்து போகிறோமே, அங்க தொடங்குது பண்டிகைக்கான கொண்டாட்டம். இதெல்லாம் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுவோம். ஆமா. இப்பெல்லாம் எந்த கிராமத்துல விளையாடுறாங்கன்னு தெரியும். அவர் வெள்ளை சட்டையை போட்டு வருவாரு, இவங்க மஞ்சள் தண்ணியை ஊத்தி அதுக்கப்புறம் அவன் காதலிப்பான அந்த பிள்ளைய. மஞ்சள் தண்ணி ஊத்தி திருமணம் நிச்சயமானதெல்லாம் அந்த காலங்க. இப்போ கிராமமோ நகரமோ, பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாண வயசு வந்துட்டா கல்யாண மாலையில பதிவு பண்ணுங்க, மனதுக்கேற்ற நல்ல வரன் அமையும்னு சொல்றாங்க. காலையில கூட்டத்தை பாத்தீங்களா, அள்ளுச்சு. கிராமங்களை விட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக நகர்ந்து வந்ததனால தான் அதுக்கு நகரம் என்று பெயர். ஓ சூப்பர். தேனை தேடிக்கொண்டு தேனீக்கள் போகிற மாதிரி மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு மக்கள் வந்தார்கள். அதுதான் நகரத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இதுல எனக்கு முன்னாடி பேசின ஐயா பேசும்போது சைக்கிள்லாம் ஓட்டினார் பாத்தீங்களா, அவங்க பேசும்போது எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. எங்க அணியில அபு அண்ணா ஹாப்பி ஸ்ட்ரீட் பத்தி பேசுறாங்க. ஆமா பாவம். உடனே ஐயோ கொந்தளிச்சுட்டேன். இப்படித்தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹாப்பி ஸ்ட்ரீட் தொடங்கின போது கிராமத்துல இருந்தவங்க எல்லாம் கொந்தளிச்சு போனாங்க. அப்புறம் திருச்சி கோவைன்னு ஹாப்பி ஸ்ட்ரீட் பரவுச்சு. அதுல யாரு கலந்துக்கிறான்னு பார்த்தா எல்லாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க. அங்க இருந்து ஓடியாந்து இங்கேயும் வந்து கலந்துகிட்டதும் இல்லாம பேட்டி வேற கொடுக்குறாங்க. எங்க கிராமத்தில் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைத்ததே இல்லை, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படியே தொடருங்கன்னு கிராமத்துக்காரங்க பேட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு யார் வேணாலும் கொண்டாடட்டுங்க, ஆனா விதை நாங்க போட்டோம். கிராமத்துல காலையில எழுந்து குளிச்சு பலகாரம் பண்ணி சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சா பண்டிகை ஓவர். ஆனா நகரத்துக்கு வந்து பாருங்க, சாமியை கும்பிட்டு வீட்டுல பக்திமயமாக ஒரு வைப பண்ணிட்டு அப்படியே கிளம்பி பீச், பார்க், பெரிய பெரிய மால், தியேட்டர், அம்யூஸ்மெண்ட் பார்க்னு அங்க ஒரு செலிப்ரேஷன் வைப பண்ணுவோம். கிராமத்துல 10 மணிக்கு மேல பால் பாக்கெட் கிடைக்காது. ஆனா எங்க நகரத்துல 3 மணிக்கு சுட சுட மிட்நைட் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிரியாணி இல்லாத கொண்டாட்டங்களே நகரத்துல கிடையாது. நாங்கள் தான் முழு நாளையும் கொண்டாடுகிறோம், முழுமையாக பண்டிகையையும் கொண்டாடுகிறோம். சென்னை சங்கமம்னு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. கர்நாடக இசை தொடங்கி பரதநாட்டியம், நாட்டுப்புற கலைகள்னு எல்லாம் சங்கமிக்கிற ஒரு இடம். நாட்டுப்புற கலைஞர்கள் சிந்து பாட, கர்நாடக கலைஞர்கள் பைரவி பாட, மக்கள் மனசுல எல்லாம் சிந்து பைரவி களியாட்டம். அதுதான் நகர வாழ்வு. சென்னையில மட்டுமே நடந்த இந்த சங்கமம் இந்த ஆண்டு மதுரை, திருநெல்வேலி, கோவைன்னு நடக்க இருக்கு. நம்ம ஊர்ல புஷ்பவனம் குப்புசாமின்னு ஒரு ஐயா இருக்காங்க. ஆமா. அவங்க புஷ்பவனத்திலயா இருக்காங்க? இல்லையே. ஒண்ணு சென்னையில கச்சேரியில இருப்பாங்க, இல்ல வெளிநாட்டுல அமெரிக்கா, யூரோப்னு எங்கேயாவது ஒரு கச்சேரியில இருப்பாங்க. கிராமங்களிலேயே பார்க்க முடியாத கிராமிய கலைகளை கூட உலகெங்கிலும் பார்க்க முடியுதுன்னு சொன்னா அது நம் பாரம்பரியத்துக்கு சிறப்பு தானுங்க. அதையே நீங்க குறையா பார்க்கிறீங்க. நகரங்கள்ல லீவுன்னு வந்துட்டா போதுங்க, நாங்க கொண்டாட ஆரம்பிச்சிரும். எங்களுக்கும் பாரம்பரியம், பண்பாடு எல்லாம் இருக்குங்க. நாங்களும் சின்ன வயசுல எல்லாத்தையும் சந்தோஷமா கொண்டாடினவங்க தானே. பொங்கல் அன்னைக்கு பரணையில இருந்து பொங்க பானையை எடுத்து அதை குளிப்பாட்டி பட்டைய போட்டு இஞ்சி கொத்து மஞ்ச கொத்தை கட்டி அதை ஒரு கையில எடுத்துக்கிட்டு எங்கேயோ போய் 4 செங்கலை தேடி கண்டுபிடிச்சு மாடிக்கு போய் அந்த கரும்பை செங்குத்தா நிப்பாட்ட நாங்க படுவோம் பாருங்க ஒரு பாடு. 2 பக்கமும் கரும்பை நட்டு வச்சு நடுவுல இந்த பொங்க பானையை வச்சு சாமியை கும்பிட்டு சூரியனை பார்த்து கும்பிட்டு பால் பொங்கி வரும்போது ராஜி அக்கா நாங்களும் பொங்கலோ பொங்கல்னு தான் தீபாவளியோ தீபாவளின்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்களும் பொங்கலோ பொங்கல் தான் சொல்லுவாங்க. பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை எப்படி வரவேற்று கொண்டாடுறாங்க. FDFSங்கிற ஒரு கான்செப்ட் இருப்பதே நகரத்துல தான். நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு படம் 3 தீபாவளி கண்டிருக்கு. எந்த படம் தெரியும்? ஹரிதாஸ் என்கிற படம் சென்னையில இருக்கக்கூடிய பிராட்வே தியேட்டர். நாங்கெல்லாம் அப்பவே அப்படி, இப்பெல்லாம் சொல்லவா வேணும்? மார்கழி மகா உற்சவம் சென்னையில் நடப்பது போல வேறு எங்கும் நடக்கவே இல்லை. பரதநாட்டியம் நடக்கும், இசை கச்சேரிகள் நடக்கும். நமக்கு பிடித்த இசை மேதைகளை, பாடகர்களை, பாடகிகளை ஏதோ ஒரு சபாவில் நம்மால நிச்சயம் பார்த்து விட முடியும்.
ஒரு ரசிகனுக்கு, ஒரு ரசிகைக்கு இதைவிட பெரிய கொண்டாட்டம் எதுவாக இருந்து விட போகிறது? அதுவும் அந்த சபா கேண்டீன்ல போடுவாங்க பாருங்க ஒரு பொங்கல் இட்லி, அந்த போண்டா சட்னி, அதுக்காகவே மார்கழி எப்படா வரும்னு நாங்கள் காத்திருக்கோம். நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். என் பக்கத்து வீட்டுல கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, எதிர் வீட்டுல ரம்சான் கொண்டாடுவாங்க, மேல் வீட்டுல விஷு கொண்டாடுவாங்க, கீழ் வீட்டுல உகாதி கொண்டாடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்டிகையும் வீட்டை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிற போது எங்களை அறியாமல் கொண்டாட்டம் எங்கள் வீட்டிற்குள் தானாக வந்து விடுகிறது. இங்கே பண்டிகைக்கு பஞ்சமில்லை, கொண்டாட்டங்களுக்கு குறைவும் இல்லை. நகரத்தை பொறுத்தவரை எதுவும் மத விழா கிடையாது, எல்லாமே மக்கள் விழா தான். நாங்கள் தயிர் சாதம், பிரியாணி, கேக்குன்னு எல்லாத்தையும் கலந்து கட்டி கொண்டாடுறோம். இதுதான் நகரத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. கிராமங்களை பொறுத்தவரை அங்க யார் கூட கொண்டாடணும், யார் கொண்டாடணும் என்கிற வேற்றுமை கிராமங்களில் உண்டு. ஆனா நகரத்துல எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தான் சந்தோஷமா கொண்டாடும். நம்ம பிள்ளைங்க கூட இல்லை, நம்ம புள்ளிங்கோ. டிசம்பர் 31 இரவு மக்களினுடைய கொண்டாட்டம் ஒரு உச்சத்துக்கே போயிருக்கும். ஒரு பக்கம் குடும்பத்தோடு கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் நண்பர்களோடு கொண்டாட்டம். விடிய விடிய நாங்கள் கொண்டாடுவோம். இரவை பகலாக்கி வேற்றுமைகளை விரட்டியடித்து கை குலுக்கி வாழ்த்து சொல்லி ஆடி பாடி மகிழ்வாய் உணவருந்தி விடியும் போது புத்தாண்டு புத்திருக்கும்னு சொன்னா அதை விட பெரிய கொண்டாட்டம் வேறு எதுவாக இருந்துவிடும்? நகரத்தின் கொண்டாட்டங்களுக்கு மிக முக்கிய காரணம் வணிக நிறுவனங்கள். அப்படியே நகரத்துல இருக்கிற கடை வீதிக்குள்ள போனோம்னா சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கும். அங்க ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்ல. 500 ரூபாய்க்கும் சட்டை எடுக்கலாம், 5000த்துக்கும் சட்டை எடுக்கலாம், 10 ரூபாய்க்கும் செயின் வாங்கலாம், 10,000த்துக்கும் செயின் வாங்கலாம். எல்லோருக்கும் புது துணிமணி. இப்படி ட்ரெண்டுகளை கூட சுட சுட அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு நகரவாசிகளுக்கு இருக்கு. அதனாலேயே எங்களுடைய கொண்டாட்டங்கள் புதிதாகவும் பெரியதாகவும் இருக்கிறது. அதனால் ஒரு பண்டிகையை முழுமையாக கொண்டாடுவது நகரம்தான் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நகரத்துக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிற அனுக்கிரகாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளாக தரணும். கிராமத்தை நாங்க குறை சொல்லலை, நீங்களும் கொண்டாடணும், உங்களுக்கும் பொருளாதாரம் வளரணும் அப்படின்னா நகரத்துக்கு தானே வந்தாகணும் அப்படின்னு அவங்க சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. ஒவ்வொரு வாய்ப்பையும் அவங்க உருவாக்கி கொண்டாடுறாங்க. அந்த அவசரமான நெருக்கடியான காலகட்டத்தில் அதை மகிழ்ச்சி செய்வதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் நகரம் கொண்டாடி கொண்டிருக்கிறதுன்னு ரொம்ப அழகா நிறைவா பேசிய அனுக்கிரகாவுக்கு இந்த மன்றம் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து 6 பேருமே அழகா பேசியிருக்கிறாங்க. நீங்க 6 பேருக்குமே ஒரு அற்புதமான கைத்தட்டல்களை தரணும். இப்போ இவ்வளவு பேர் இங்கே வந்து கூடி இப்படி ஒரு விஷயத்தை பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பின் வாசலை தந்த எங்களுடைய கல்யாண மாலை குழுவுக்கு மீண்டும் ஒரு நன்றிகளை நாங்கள் தெரிவித்து, நகரம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாதாரணமாக ஒதுக்கிட முடியாது. நம்ம நகரம்னால ஏதோ தூரத்தில் இருக்குன்னு ஒதுங்கி நின்று பார்க்குறோம். நகரம் தான் நம்ம எல்லாருக்குமே கனவு. ஒவ்வொரு கிராமத்து இளைஞனுக்கும் என்னங்க லட்சியம் இருக்கும்? ஒரு தடவையாவது மெட்ராஸுக்கு போயிடணும், ஒரு தடவையாவது அந்த மெரினா பீச்சை பார்க்கணும், அந்த மெடிக்கல் காலேஜை பார்க்கணும், அறிஞர் அண்ணாவுடைய சமாதியை பார்க்கணும். இன்னைக்கும் கிராமத்துல இருந்து வர்றவங்க அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் இவங்களுடைய சமாதியை பார்ப்பதற்காகவே சென்னைக்கு வருகிறார்கள் என்றால் எல்லாமே இருப்பது இன்னைக்கு நகரத்தில் தான் என்பதை இவங்க அவ்வளவு அழுத்தம் திருத்தமா பேசி இருக்கிறாங்க. ஒரு புது படம் எங்கெங்க ரிலீஸ் ஆகும்? கொட்டாம்பட்டியில ரிலீஸ் ஆகும்? நீங்க சொல்லுங்க. கடையத்துல ரிலீஸ் ஆகுமா? கடையத்துல தியேட்டரே கிடையாது. ஒரு புது படம் வருதுனாலே நம்ம என்ன செய்வோம்? தீபாவளி அன்னைக்கு காலையில 4 மணிக்கெல்லாம் போய் ரசிகர் ஷோ பார்த்துருண்டா. ஒரு சினிமாவின் கொண்டாட்டமே நகரத்தில் தான் தொடங்குகிறதே தவிர கிராமத்துல இன்னும் பெட்டி வரல, இன்னும் பெட்டி வரல, இனிமேலும் பெட்டி வராது. அந்த பிரம்மாண்ட மகிழ்ச்சி சங்கர் படம் மாதிரி அந்த சென்னையில தான் நீங்க பார்க்கவே முடியும், பெங்களூர்ல தான் பார்க்க முடியும், மும்பையில தான் பார்க்க முடியும்னா அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா எங்கங்க போறீங்க? நம்ம கிராமத்துல உள்ள கடைக்கு யாராவது போறோமா? தீபாவளி வந்துட்டா நம்ம சொந்த பெரியப்பா ஜவுளி கடை வச்சா கூட இப்படி துண்டை வச்சு மறைச்சிக்கிட்டே கிளம்பி போறோம்ல. தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் போறோம்ல. மெட்ராஸ் போகும்போதே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்க. எதுக்கு? 8 மாடியில குழந்தைகளுக்கு 1, பெரியவங்களுக்கு 1, பெண்களுக்கு 1, ஆண்களுக்கு 1, திங்கிறதுக்குன்னே 1,
தூங்குறதுக்குன்னே ஒன்று போட்டு வச்சிருக்காங்க, எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னா மனைவி ட்ரெஸ் எடுக்க போயிருக்கா, வர்ற வரைக்கும் நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது பண்டிகையை கொண்டாடுறதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது போக ட்ரெஸ் எடுக்கிறதே ஒரு பண்டிகையாக இருக்கிறது என்றால் அது இந்த சிட்டியில மட்டும்தாங்க சான்ஸே உண்டு. 50 லட்சம் ரூபாய் ஒரு மனுஷன் கொண்டு போய் செலவழிக்க முடியும். 5000 ரூபாய் கொண்டு போய் ஒரு குடும்பத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வர முடியும். இந்த வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னா சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல தான் இருக்கே தவிர கிராமத்துல அதற்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, 8 மாடி கட்டடம் வச்சிருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் நடக்கும், லாபம் கிடைக்கும். வெறும் 10,000 ரூபாய் முதலீட்டுல பிளாட்பாரத்துல ஒருத்தர் கடை போட்டிருப்பாரு, போன தீபாவளியை விட இந்த தீபாவளி நல்ல லாபம்னு அவருக்கும் வாய்ப்பு அந்த நகரம் தரும். எல்லாரும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்து பண்டிகைகளை கொண்டாட்டமாக மாத்தி இருப்பது நகரம் தான். அதுக்காக நம்ம குறைச்சு பேசவே முடியாது. நீங்க கிராமத்துக்காரங்க செய்யற சேட்டையெல்லாம் நீங்க நகரத்துக்காரங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். நம்ம கிராமத்துல இருந்து திருப்பூருக்கு வேலை பார்க்க போயிருப்பாங்கல்ல, நம்ம பசங்களை பூரா பாருங்க, ஏற்கனவே அட்வான்ஸ் 20,000 ரூபாய் வாங்கியிருப்பார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு 15,000 வாங்கியிருப்பார். சித்திக்கு முடியலன்னு ஒரு 5,000 வாங்கியிருப்பார். தீபாவளிக்கு போனஸ் ஒரு 20,000 வாங்கியிருப்பார். வெள்ளிக்கிழமை வந்துருவேன் அண்ணாச்சின்ட்டு போயிருப்பார். வெள்ளிக்கிழமை வரும், நம்ம வெள்ளச்சாமி வரவே மாட்டார். அந்த அளவுக்கு நகரத்துக்காரங்களை பூரா டார்ச்சர் பண்ணிட்டு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் கிராமத்துக்கு வந்து ஜாலியா கொண்டாடுவாங்க. ஆனால் நகரம் வந்து எல்லாருக்கான வாய்ப்பை, எல்லா கொண்டாட்டத்துக்குமான ஒரு வழியை காட்டுகிறது. ஒண்ணு இல்ல, ரக்ஷா பந்தன் ஒண்ணு இருக்குங்க. சிட்டியில அவங்க வளநாட்டுக்காரங்க நம்ம அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, அணு வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்க. அவங்க ஒரு கயிறை எடுத்துட்டு வந்து இன்னைக்குல இருந்து நீங்களும் நாங்களும் சகோதரர்கள். ஒரு கயிறு 2 குடும்பத்தை இணைக்கிற கலாச்சாரம் நகர கலாச்சாரம். நீங்க ஒவ்வொரு மண்டகப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க தெரியுமா? ஊர் திருவிழால கோயில் ஒரே ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் தான் இருக்கும், 10 மண்டகப்படி இருக்கும். 9வது மண்டகப்படிக்காரர் நம்மளை சொற்பொழிவு கூப்பிடுறாரு. அன்னைக்கு தேதி இல்லையங்க, 10 நாள் நடக்குதுல்ல, முந்தின நாள் வரவா மறுநாள் வரவா? அன்னைக்கெல்லாம் வரக்கூடாது. ஏன்? அது அந்த ஆளுக நடத்துறது. எங்க கோயில் ஒண்ணுதானங்க, கோயில் ஒண்ணுதான், இது எங்க மண்டகப்படி, அது அவங்க மண்டகப்படி. அவங்க மண்டகப்படிக்கு நாங்க வரமாட்டோம், எங்க மண்டகப்படிக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆனா சாமி ஒண்ணுதான். சாமியை முன்னிறுத்தி இன்னும் ஜாதியாக பிரிந்து கொண்டிருக்கிற ஒரு கொடுமை பல கிராமங்களில் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நகரத்துல ஜாதியே கிடையாது, மதமே கிடையாது. எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன ஜாதினே தெரியாம காலம் முழுக்க வாழ முடியும். ஒரு ஓணம் பண்டிகை வந்ததுன்னு வைங்களேன், சிட்டியில எல்லாம் சாண்டல் கலர் சேலையை கட்டிட்டு சேச்சியா மாறி இருக்கு. ஆனா எல்லாத்தையும் கொண்டாடுவதற்கு அந்த நகரத்தில் அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒரு கடல் மாதிரிங்க. எல்லா நதிகளும் கலப்பதற்கான ஒரு இடத்தை அந்த கடல் கொடுப்பது போல அந்த சிட்டி எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்கிறது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு ஒரு படத்துல சந்தானம் நடிச்சிருப்பார். அவர் சொல்லுவார், படிச்சவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனி. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ், ஆடி திருவிழால ட்ரெஸ், கிரிக்கெட்னா சேப்பாக்கும், கிறுக்கு பிடிச்சா கீழ்பாக்கும். கிராமத்துல இருந்து வாழவே வழி இல்லைன்னு வந்து பெஞ்சில படுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்காங்கன்னா அது சிட்டி கொடுத்த வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்திலே தமிழ்நாட்டின் ICU சென்னை தாங்க. இது பொழைக்கவே பொழைக்காதுன்னு சொன்ன கேஸ் கூட அங்க மிக பிரமாண்டமாக வெற்றி பெற்று வாழுகிறார்கள் என்றால் உங்க கிராமத்துக்கே அடைக்கலம் தந்தது எங்கள் நகரம் தானேன்னு அவங்க அழகா பேசியிருக்காங்க. ஆனா பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நகரத்தை விட கிராமத்துல சில ஆச்சரியங்கள் இருக்கும். நீங்க நகரத்துல ஒரு பண்டிகையை கொண்டாடணும்னு வைங்களேன், ஒரு கோயிலுக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கு நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சாமிகிட்ட சொல்றதுக்கே நீங்க 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். ஆனா கிராமத்துக்காரங்க, அந்த கிராமத்து கோயில் இருக்கும், அவங்க தெருவிலே ஒரு கோயில் இருக்கும், அங்க ஒரு சாமியாடி இருப்பார், அவர் சாமியாடுவார், அவருக்கு சாமி வரும். இவன் நின்று கேட்பான், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். தனக்கு என்ன வேணும்னு கேட்கறது பட்டணத்து பண்டிகை, சாமிக்கே என்ன வேண்டும் என்று கேட்பது கிராமத்து பண்டிகை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னா அது கிராமத்துல மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்குமே தவிர நகரத்தில் இதற்கான சாத்தியம் ரொம்ப குறைவு. புதுமை பித்தன் தான் ஒரு நாவல்ல சொல்வாரு, நல்ல எண்ணெயிலிருந்து நல்ல எண்ணம் வரை அத்தனையும் கலப்படமாக இருப்பது நகரத்தில் தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அவர் பார்த்த நகரம் அன்னைக்கு அப்படி இருந்திருக்குது. சென்னையில் இருந்தால் மனசு சிறுத்து போகும் என்று வடலூர் வள்ளலார் வடலூருக்கு வந்து சேர்ந்துதான் ஒரு பாடலே இருக்குது. சென்னையில இருந்தா இதயம் சுருங்கி போகுமா, ஏன்னா மனிதர்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, எதை நோக்கி ஓடுகிறார்கள்னே தெரியவில்லை என்று அத்தனை பெரியவர்களும் சென்னையை காலி பண்ணிவிட்டு வந்திருக்கிறார்கள். நகரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல்னு சொல்லுங்களேன், அடுத்த தலைமுறை குழந்தைகள்கிட்ட 2 பொங்கல் தான் தெரியும், வெண்பொங்கல் சக்கரை பொங்கல். ஆனா கிராமத்துல வந்து பாருங்க, பங்குனி பொங்கல், புரட்டாசி பொங்கல், பனை பொங்கல், எடுத்ததுக்கெல்லாம் பொங்கல், தை பொங்கல்னு எல்லாத்தையுமே பொங்கலாக பார்க்கிற
ஒரு பாங்கு கிராமத்தில் இருக்கிறது. நகரத்துல அவங்களுக்கு அந்த வார்த்தைகளையே தொலைத்து கொண்டு இருக்கிறார்கள். வெளியில உள்ள பண்டிகைகளுக்கு உள்ள இடம் கொடுக்கறாங்க, உள்ள இருக்கிற பண்டிகைகள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறது என்றால் நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்டிகை கொண்டாட்டங்களை குறைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிராமம் இன்னும் அந்த தாத்பரியத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. நான் ரொம்ப சிம்பிளா நான் பார்த்த ஒரு குலதெய்வம் கோவில்ல நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்சியா சொல்றேன். ஒரு சுனை இருக்கிற ஒரு குலதெய்வம், திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊர். இன்னும் அது சாதாரண ஊர் தான், ரொம்ப உள்ள பஸ் எல்லாம் வராத ஒரு ஊர். அங்க ஒரு தடவை பங்குனி பொங்கலுக்கு நாங்களும் போயிருக்கிறோம். பக்கத்துல ஒரு குடும்பம் வந்திருக்கிறாங்க, அம்மா வந்திருக்கிறாங்க. மூத்த பையன் பெங்களூர்ல இருக்கிறார் போல இருக்கு, மக டெல்லியில இருக்குது, கடைசி பையன் ஃபாரின்ல இருக்கிறார். இப்ப அப்பா இறந்தப்ப இந்த அண்ணன் தம்பி அக்காவுக்கு சண்டை வந்துருச்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து பிரச்சனையில ஒரு வீடு சம்பந்தமா பயங்கரமா பிரச்சனை வந்து 3 பேருமே பேசிக்கிறது இல்லை. இப்ப அம்மா 5 வருஷமா திட்டி அழுது பிள்ளைங்க கையில காலில் விழுந்து, என் காலத்திலேயாவது குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை வந்துருங்க, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட வரல, அப்பாவுடைய ஆவி அலையுண்டா, நம்ம தாத்தா பாட்டியோடைய ஆவியெல்லாம் தேடுண்டா, வாங்கடா வாங்கடான்னு அந்த பிள்ளைகள்கிட்ட கெஞ்சி கெதறி 3 பேரும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அங்கே ஒரு சுனை ஓடிக்கிட்டு இருக்குது, அங்கே ஒரு மரம் இருக்குது, கல்லெல்லாம் எடுத்து போயிட்டு விரலெல்லாம் எடுத்து வச்சுட்டு, மொபைல் ஃபோனில் இங்கே டவரே கிடைக்காது. அதனால பேரம்பேத்திலாம் வேற வழி இல்லாமல் அப்படியே அப்பத்தா மூஞ்ச பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. இந்த பாட்டி உட்காந்துக்கிட்டு சொல்லுது, பெரியவனை உனக்கு ஞாபகம் இருக்கா? அவரே எரிச்சலா வந்து உட்காந்துருக்காரு. என்னத்த ஞாபகமா இருக்கா? சின்னவன் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு உட்காந்துருக்கான், அக்காக்காரி இப்படியே மூஞ்ச தூக்கி வச்சிருக்கா. ஏன்னா 10 பவுன் நகை வீடை ஒத்தப்ப கேட்டுச்சு, தரல. அந்த கோவத்துல அந்த பொண்ணு உட்காந்துருக்குது. இந்த மரத்துல தான் இந்த சின்ன பையலுக்கு 3 வயசு இருக்கும். அப்ப இவன் ஏறி விளாண்டுக்கிட்டு இருந்தான். நீ அங்க தாமரை பறிக்க போறேன்னு இந்த குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்த. இந்த பிள்ளை பொங்க வைக்கிறதுக்காக உட்கார்ந்து இருந்தது. அப்பா கடா வெட்டுக்கு போயிட்டாரு, நம்ம மட்டும்தான் இங்க இருந்தோம். இவன் இந்த நுனி கொம்புல ஆடி தலகுப்புற கீழே விழுந்தான். ஐயையோன்னு நான் கத்துனேன். நீ ஆத்துல இருந்து ஓடி வந்து நீ 10ஆப்பு படிச்சுக்கிட்டு இருந்த இந்த பயலை தூக்கி தோல்ல போட்டு 5 கிலோமீட்டர் வைத்தியர் வீட்டுக்கு நீ ஓடுன. நீ திரும்பி வர்ற வரைக்கும் என் தம்பி பத்திரமா வரணும் கடவுளேன்னு இந்த ஐயனாரை கும்பிட்டுக்கிட்டே இவ அழுதுகிட்டு இருந்தாடா. நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு நான் இருந்தேன். அப்பா திரும்ப சைக்கிள்ல வந்ததுக்கு அப்புறம் அவன் உசுரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ அழுகிறதையே நிப்பாட்டினா. இவன் உன்னை அப்படி தூக்கிட்டு வந்தான். இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொன்ன உடனே அண்ணன் அப்படியே கண்ணு கலங்கிட்டார். ஆமல்லம்மா, கீழே விழுந்துட்டு இவன் மூச்சு அடைச்சு போயிட்டான், எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நல்லா குண்டை மாதிரி இருப்பான் அண்ணம்மா, ஆனா நான் எப்படி தூக்குனேன்னு எனக்கு தெரிலம்மா. தம்பி பிழைச்சா போதும்னு எனக்கு இருந்ததுமா, எப்படியாவது இவனை காப்பாத்திரணும். இவனை தூக்கிட்டு ஓடும் போது நான் நினைச்சேம்மா, ஐயனாரப்பா என் தம்பி பிழைச்சா போதும், என் உசுரை கூட நான் உனக்காக தாரேன்னு நினைச்சுக்கிட்டே நான் ஓடனேம்மா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த அக்கா சொல்றா, ஆமாம்மா எனக்குலாம் இதையுமே நின்றுச்சுமா, எப்படியாவது என் தம்பி பிழைச்சிடணும். நான் பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட பூமுடி கொடுக்குறேன்னு அடுத்த வருஷம் நான் பூமுடி கொடுத்தேன்லம்மா, இந்த தம்பி பயலுக்காக பிழைச்சிட்டான் அண்ணம்மான்னு அப்படியே பேச்சு வாக்கில் அண்ணன் தம்பி அக்கா 3 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டு சொல்றாங்க, என் உசுரை காப்பாத்துன என் அண்ணங்கிட்ட போய் ஒரு வீட்டுக்காக சண்டை போட்டிருக்கேனே. தம்பி சொல்றான். அக்கா சொல்லுது, இதுக்கு 2 உசுரோட இருந்தா போதும்னு ஒரு காலத்துல நினைச்சேன். ஒரு 10 பவுனுக்காக இவங்ககிட்ட சண்டை போட்டு 5 வருஷம் பேசாம இருந்திருக்கிறேனே, நான்லாம் ஒரு அக்காவான்னு அவ கண் கலங்குறா. அம்மா சொல்றாங்க, குலதெய்வம் கோயில் இருக்கிற வரைக்கும் தாண்டா நம்ம குடும்ப ஒற்றுமை அப்படியே இருக்கும். நீ பெங்களூர்ல இரு, நீ டெல்லியில இரு, நீ வெளிநாட்டுல கூட இரு, ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு பிள்ளைங்குட்டிகளோட வந்துருங்கடா. அம்மா இல்லாட்டி கூட நீங்க இங்க வந்து ஒற்றுமையா சாப்பிட்றீங்களான்னு அம்மாவுடைய ஆவி உங்களை தேடும் என்பதை மட்டும் மறந்துடாதீங்கடான்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த அம்மா திருநீர் பூசிச்சு. சுத்தி இருந்தவங்களுக்குலாம் அப்படியே கண் கலங்கிருச்சு. எங்கேயோ இருக்கிறோம், எதையோ கொண்டாடுறோம், எந்த நாட்டிலெல்லாம் பண்டிகைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டாடுகிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்களின் ஆவி இந்த குலதெய்வம் கோயிலில் தான் அடங்கி இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிற பண்டிகை கிராமத்து பண்டிகையாக மட்டும்தான் இருக்கும். அதுல தாங்க உயிர் இருக்கு, அதுல தான் உயிர்ப்பு இருக்கிறது. 50 வருஷத்துக்கு முன்னாடி 1970 இதே ஊர்ல இருந்து ஒரு இளைஞர் கிளம்பி சென்னைக்கு போனார் குடும்பத்தோட. அங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, பெரிய நிறுவனம், அருமையான வாழ்க்கை, எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு திரும்ப வந்து இந்த குளத்தை பார்த்து விட்டு சொல்லுகிறார், இப்போ எனக்கு 12 வயசு 13 வயசு இருக்கும், இந்த குளத்துக்கு இந்த பக்கம் வீடு, அந்த பக்கம் பள்ளிக்கூடம், எங்க அம்மா பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்து ஒழுங்கா சுத்தி போகணும் அப்படின்னு அனுப்புவாங்க. நான் எங்க அம்மா அந்த பக்கம் போன உடனே பேக்கெல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு சட்டையை கலட்டிட்டு தண்ணிக்குள்ள விழுந்து நீச்சல் அடிச்சு அந்த பக்கம் போவேன். எனக்கும் தண்ணி பாம்புக்கு தான் போட்டி அப்படின்னு ஒரு இளைஞன் சொல்லி
அப்படியே கண் கலங்கி நின்ற காட்சியை இன்றைக்கு மத்தியானம் நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். அந்த இளைஞர் வேற யாரும் இல்லை, எங்களுடைய டிவி மோகன் ஐயா சார். 50 வருஷம் ஆச்சு சார் இந்த ஊரை விட்டு போய். அவங்களுக்கு இங்கே சொந்த வீடே கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த குளம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. எத்தனையோ நீச்சல் குளத்தை அவர் பார்த்துருக்கிறார். அமெரிக்கா, எல்லா நாடும், 40 நாடு போயிருப்பீங்களா சார், கூடவே போயிருப்பார். இவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். இவரை தெரியாதவங்க உலகத்துல எந்த தமிழனுமே கிடையாது. மோகன் சார்னா அவர் தானே, கல்யாணமாலை மோகன் சார் தெரியும். ஆனால் இங்க வந்து நின்று அந்த ஜன்னலை திறக்க சொல்லி இந்த குளத்தை பார்த்து கண் கலங்கி சொன்னார், இதுதான் என் ஊர், இதுதான் என் மண்ணு, இதுதான் என் காத்து. மூச்சு காத்து கிடைச்ச மாதிரி அவருக்குள்ள அப்படி ஒரு சென்டிமெண்ட்டை நாங்க பார்க்கவே இல்லை. ஏன்? இதுதாங்க நம்ம ஆணிவேர், இதுதான் நம்ம அன்னை மடி, நாம் வாழ்ந்த கிராமம் தான் நம்முடைய உணர்வு. இதை தவிர்த்து விட்டு எந்த பண்டிகையும் நம்மளால நிம்மதியாக கொண்டாடவே முடியாது. அதனால என் இனிய பெரியவர்களே, நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருங்கள். முழுமைன்னு ஒரு வார்த்தையை மேடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பண்டிகைகள் முழுமையா கொண்டாடுறது, நீங்களும் நல்லா கொண்டாடுங்க. ஆனால் முழுமைனா என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் பூரணம்னு ஒரு கொழக்கட்டை செய்வாங்கல்ல, அதுக்கு தொடக்கமும் இருக்காது எண்டும் இருக்காது, உருண்டையா இருக்கும். நீலா, முழு நீலா பார்த்துருக்கீங்களா? அது பூரண சந்திரன். ஏன்னா தொடக்கமும் இருக்காது எண்டும் இருக்காது, அது முழுமையா இருக்கும். எது தொடக்கமும் இல்லாமல் நிறைவும் இல்லாமல் முழுமையாக நம் மனதை ஆக்கிரமித்து இருக்கிறதோ அதுதான் முழுமையானது. நீங்க இவங்க சொல்ற மாதிரி சங்கர் படம் பாருங்க, இந்தியன் படம் வந்தப்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவோம், அடுத்த படம் வரும்போது இன்னும் மறந்து போயிடுவோம். ஆனால் பாரதி ராஜா எடுத்த 16 வயது நிலை படத்தை இப்பயும் நினைச்சு பாருங்க. ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, ஆத்தா கோழி வளர்த்துச்சு, நாயை மட்டும் வளர்க்கல, என்னையத்தானே வளர்த்துச்சு. இந்த வசனம் இன்னும் மனசுல இருக்கா இல்லையா? இது எப்படி இருக்கு? அந்த ரஜினி தானங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆனாரு. அந்த பழமை இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம உணர்வுக்குள்ள என்னைக்கும் இருக்கும். பிரம்மாண்டம் அந்த நேரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், பிரமிப்பை கொடுக்கும், காணாமல் போய்விடும். ஆனால் அந்த கிராமத்தின் ஆத்மார்த்தம் இருக்கு இல்லையா, அந்த உயிர் துடிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் நம் இதயத்திற்குள் ஆக்கிரமித்து இருக்கும், ஆட்சி செய்து கொண்டிருக்கும். பண்டிகைகளை முழுமையாக கொண்டாடுவது கிராமமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, எங்களை போன்ற இளைஞர்களுக்கு மேடை ஏற்றி எங்களையும் பேச வைத்து அழகு பார்க்கிற எங்கள் மோகன் ஐயா, மீரா மேடம் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும், திருவாரூர் மண்ணை சேர்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.